3 மாதங்களுக்கு முன்பு முதல் மீனாட்சிக்கு மாதவிடாய் வரவில்லை. அதனால் அத்தை அவளுக்கு பரிசோதனை செய்தார். வாழ்த்துகள். இவள் 2 மாத கர்ப்பிணி. மருத்துவரின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் மீனாட்சியின் முகம் வெளிறிப் போனது. ஆனால் தன் புனிதத்தன்மைக்கு பிரமாணம் செய்யும்போது அவள் மறந்துவிட்டாள். ஒரு மதியம் வீட்டில் உள்ள அனைவரும் திருமணத்திற்குச் சென்றிருந்தபோது ஃப்ரிட்ஜில் இருந்து எடுக்கப்பட்ட ஜூஸ் அருந்திய உடனேயே அவளுக்கு தலைச்சுற்றல் ஏற்பட்டு சமையலறை தரையில் விழுந்துவிட்டாள். ஆனால் அவள் கண்கள் திறந்தபோது அவள் தன் படுக்கையில் இருந்தாள். அவள் தன் கீழ் உடலை கழுவியது போல் உணர்ந்தாள். ஆனால் பயத்தால் அவள் யாரிடமும் இந்த விஷயத்தை சொல்லவில்லை. குடும்பத்தின் மானத்தை காப்பாற்ற இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். தேவராஜின் இந்த வார்த்தை அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. ஏனெனில் அவன் குடும்பத்தின் மிகவும் திறமையான பையனும் நகரத்தின் பிரபலமான தொழிலதிபரும் ஆவான். அதே சமயம் மீனாட்சி ஒரு அனாதையும் வெறும் 10ஆம் வகுப்பு படித்த பெண்ணும். ஆனால் இங்குள்ள அனைவரும் எவ்வளவு கடுமையானவர்கள் என்பதை யாரும் அறியவில்லை. எனக்கு யாருக்கும் உணர்வு கூட இல்லை. இன்று என் அம்மா அப்பா உயிருடன் இருந்தால் என் வாழ்க்கை இப்படி இருக்குமா? மீனாட்சி இன்று ஹவலியில் தனியாக இருந்தாள். ஹவலியின் அனைவரும் திருமணத்திற்குச் சென்றிருந்தனர். மீனாட்சியின் அத்தை மகனின் திருமணம். ஆனால் மீனாட்சி மீண்டும் மீண்டும் கேட்டபோதும் அவர்கள் அவளை கூட்டிச் செல்ல வேண்டிய அவசியமில்லை என்று நினைத்தார்கள். மாறாக அத்தை கோபத்துடன் சொன்னால், வீட்டின் அனைத்து வேலைகளும் நன்றாக முடிந்திருக்க வேண்டும். நான் திரும்பி வரும்போது எனக்கு எந்த வேலையும் முடிக்கப்படாமல் இருக்கக்கூடாது. அப்போதிருந்தே மீனாட்சி ஓய்வு இல்லாமல் ஹவலியை பளபளக்க செய்வதில் ஈடுபட்டிருந்தாள். இப்போது சோர்வால் அவள் நிலை மோசமாக இருந்தது. குடித்துவிட்டு அவள் தனக்கு தேநீர் தயாரிக்க சமையலறைக்கு வந்தாள். அப்போது முன்னால் ஃப்ரிட்ஜில் ஜூஸ் கிளாஸ் வைக்கப்பட்டிருந்தது. ஒரே மூச்சில் அவள் முழு கிளாஸையும் குடித்துவிட்டாள். சிறிது நேரத்திற்கு பிறகு அவள் தேநீர் தயாரிக்க அடுப்புக்கு அருகில் வந்தாள். ஆனால் அவளுக்கு கடுமையான தலைச்சுற்றல் ஏற்பட்டது. பூமியும் வானமும் கண்களுக்கு முன் சுழல்வது போல் உணர்ந்தாள். அவள் சமநிலையை இழந்து தரையில் விழுந்தாள். அவளுக்கு உணர்வு வந்தபோது அவள் தன் அறையில் இருந்தாள். தலையில் லேசான வலி இருந்தது. உடலின் வெவ்வேறு பாகங்களில் இனிமையான உணர்வு எழுந்தது. தலையை பிடித்துக்கொண்டு அவள் எழுந்து அமர்ந்தாள். மீண்டும் தலைச்சுற்றல் ஏற்பட்டது. இது எனக்கு என்ன ஆகிறது? இவ்வளவு விசித்திரமான உடல்நிலை ஏன்? என் தலை இவ்வளவு ஏன் சுற்றுகிறது? நான் காலையிலிருந்து எதுவும் சாப்பிடவில்லை. காலை உணவு இல்லாமல் ஹவலி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை அதனால்தான் இருக்கலாம். நீண்ட நேரத்திற்கு பிறகு அவள் மிகவும் சிரமப்பட்டு கண்களை திறக்க முடிந்தது. தலையை இரு கைகளாலும் பிடித்துக்கொண்டு அவள் எழுந்து அமர்ந்தாள். சுற்றுப்புற சூழலை பார்த்து திகைத்து போனாள். நான் சமையலறையில் இருந்தேன். பிறகு என் அறைக்கு எப்படி வந்தேன்? ஒருவேளை நான் நடந்து கொண்டே அறைக்கு வந்திருக்கலாம். இன்று உடல்நிலை இவ்வளவு விசித்திரமாக இருக்கிறது. எதுவும் புரியவில்லை. அவள் பார்வை தன் ஆடைகளின் மீது விழுந்தபோது அவள் இன்னும் அதிகமாக ஆச்சரியப்பட்டாள். இது என்ன? நான் வெள்ளை ஆடைகள் அணிந்திருந்தேன். பிறகு இந்த ஆடைகள் எப்படி மாறின? நன்றாக ஞாபகம் இருந்தது. குளித்த பிறகு அவள் வெள்ளை நிற ஆடைகளை அணிந்திருந்தாள். அவை நேற்றுதான் சுனைனா அவளுக்கு கொடுத்தவை. சுனைனா அந்த ஆடைகளை இருமுறை மட்டுமே அணிந்திருந்தாள். ஏனெனில் அவள் நாளுக்கு நாள் பருத்து கொண்டிருந்தாள். பழைய ஆடைகள் அவளுக்கு இறுக்கமாக உணரத் தொடங்கின. தன்னுடைய பழைய ஆடைகளை அவள் வேறு எந்த வேலைக்காரிக்கும் கொடுக்க மாட்டாள், மீனாட்சிக்கு மட்டும். அதுவும் தானமாக. மீனாட்சிக்கும் அந்த ஆடைகள் மிகவும் பிடித்திருந்தன. ஆனால் எவ்வளவு காலம் கடந்தது? மீனாட்சிக்கு அந்த ஆடைகள் மீண்டும் கிடைக்கவில்லை. நான் அந்த ஆடைகளை எங்கே வைத்தேன்? குளியலறையிலும் இல்லை. அழுக்கு ஆடைகளிலும் இல்லை. அலமாரியிலும் இல்லை. பிறகு அவை எங்கே போயிருக்கும்? பிறகு அவள் தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு ஆறுதல் அடைந்தாள். ஒருவேளை கூரையிலிருந்து பறந்து ஆடைகள் எங்காவது வெளியே விழுந்திருக்கலாம். சுனைனா அவளுக்கு தன்னுடைய கழற்றிய ஆடைகளை மட்டுமல்ல, தன்னுடைய அனைத்து வேலைகளையும் மீனாட்சியிடமே செய்வித்தாள். இதன் நோக்கம் ஒன்றுதான். மீனாட்சியை தாழ்த்தி காட்டுவதும் தன் அகங்காரத்தை திருப்திப்படுத்துவதும். ஏனெனில் சுனைனா மீனாட்சியுடன் ஒப்பிட்டால் மிகவும் சாதாரணமான பெண். அவள் அதிகம் படித்தவள் அல்ல. அவள் மீது உயிரை சிந்தும் அம்மா அப்பா அல்லது சகோதர சகோதரிகள் இல்லை. அவளை மற்றவர்களிடமிருந்து தனித்து காட்டும் எந்த திறனும் இல்லை. அவளிடம் ஒரே ஒரு பொருள் மட்டும் இருந்தது. அதுதான் அழகின் செல்வம். குடும்பத்தில் உள்ள எந்த பெண்ணும் அவளுடன் ஒப்பிட முடியாது. சாதாரணமான தோற்றத்திலும் மீனாட்சி ராஜகுமாரி போல தோன்றினாள். அது ஒன்றுதான் சுனைனா தோற்றத்தில் தோற்றுப்போன இடம். அவள் மீனாட்சியின் அழகால் அளவில்லாமல் பொறாமைப்பட்டாள். அவள் விரும்பினால் மீனாட்சியின் அழகை அழித்து விடுவாள்.
ஆனால் அவள் கட்டுப்பாட்டில் இருந்த இடங்களில் அவள் சாத்தியமான எல்லா முயற்சிகளையும் செய்தாள். சிறிய பெரிய அனைத்து வேலைகளையும் மீனாட்சியிடம் செய்வித்தாள். ஒவ்வொரு விஷயத்திலும் அவளை அவமானப்படுத்தினாள். சுனைனா மட்டுமல்ல, ஹவேலியின் அனைவரும் மீனாட்சியுடன் இப்படித்தான் நடந்து கொண்டனர். பாட்டி உயிருடன் இருந்தவரை மீனாட்சிக்கு எல்லாம் நன்றாக இருந்தது. ஆனால் அவர்கள் சென்ற பிறகு மீனாட்சியின் வாழ்க்கை மாறிவிட்டது. முன்பு பாட்டியின் காரணமாக அவளை மதித்தவர்கள் இப்போது அந்த மதிப்பையும் விட்டுவிட்டார்கள். கடந்த சில நாட்களாக மீனாட்சிக்கு தன் உடல்நிலையில் ஒரு விசித்திரமான கனம் உணர்ந்தது. அவளுக்கு பலவீனம் தோன்றியது. வீட்டின் அனைத்து வேலைகளையும் அவள் பல ஆண்டுகளாக தனியாகவே செய்து வந்தாள். ஆனால் இப்போது கொஞ்சம் வேலை செய்தாலே சோர்வாகிவிடும். தலையும் மீண்டும் மீண்டும் சுற்றத் தொடங்கும். இப்போது கடந்த சில நாட்களாக அவளுக்கு மீண்டும் மீண்டும் வாந்தியும் வருகிறது. எதை சாப்பிட்டாலும் உடனே வெளியே வந்துவிடும். அவளுடைய இந்த நிலையை பார்த்து அத்தைக்கு அவள் மீது கோபம் வந்தது. அவள் மீது சந்தேகம் கொள்ளத் தொடங்கினாள். அடே குலட்சணை, உனக்கு மீண்டும் மீண்டும் இந்த வாந்தி ஏன் வருகிறது? இந்த தலை சுற்றல், இந்த இதயத் துடிப்பு, எனக்கு தோன்றுகிறது நீ ஏதோ காரியம் செய்திருக்கிறாய். அந்த பெண் காலையிலிருந்து இரவு வரை வேலை செய்து சோர்ந்து போனவள். ஒரு நிமிடம் கூட முதுகை நிமிர்த்த வாய்ப்பு கிடைக்காதவள். இப்போது அத்தை அவளை வாந்தி எடுப்பதை பார்த்ததும் அவளுக்கு அளவில்லாமல் கடுமையான வார்த்தைகளை சொன்னாள். அவள் கேட்பதற்கு கூட காது இல்லாதவள் போல் ஆனாள். அத்தை, நீங்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்கிறீர்கள். சரியாகவே சொல்கிறேன். உன் இந்த நிமிடத்திற்கு நிமிடம் மாறும் உடல்நிலையை நான் எவ்வளவு நாளாக பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு தோன்றுகிறது நீ நிச்சயம் ஏதோ ஒரு காரியம் செய்திருக்கிறாய். அவர்கள் சொல்லும் ஒவ்வொரு கடுமையான வார்த்தையையும் கேட்க பழகியவள். ஒருபோதும் திருப்பி பதில் சொல்லாதவள். ஆனால் அவர்கள் அவளுடைய ஒழுக்கத்தின் மீது பழி சுமத்திய போது அந்த விஷயத்தை அவளால் தாங்க முடியவில்லை. அத்தை, கடவுளுக்கு பயப்படுங்கள். உங்கள் வாயில் வரும் எதையும் சொல்லிவிடுகிறீர்கள். உங்களுக்கும் இளம் வயது மகள்கள் இருக்கிறார்கள். அப்படியிருந்தும் நீங்கள் என்னை பற்றி இப்படி நினைக்க முடியும். நீங்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை எப்படி பயன்படுத்த முடியும்? சரி, இப்போது உனக்கும் நாக்கு ஓடத் தொடங்கிவிட்டதா? எனக்கு பதில் சொல்லப் போகிறாயா நீ? இரு, நான் இப்போதே சொல்கிறேன். ஒன்றன் பின் ஒன்றாக அடிகளை அவர்கள் மீனாட்சியின் முகத்தில் அறைந்தார்கள். அவள் அமைதியாக அவர்களால் அடிக்கப்பட்டாள். குலட்சணை எங்கே போனாள்? இப்போது நாக்கு நீளமும் ஆகிவிட்டது. எனக்கு கண்களை காட்டுகிறாள். நாளைக்கு என் கையை பிடிப்பாள். அதற்கு முன்பே நான் உன் கையை உடைக்காமல் இருக்கிறேன். பொறுமையாக இரு. உன் ஏற்பாட்டை நான் விரைவில் செய்கிறேன். அவர்கள் தங்கள் கோபத்தை அவள் மீது இறக்கிவிட்டு சென்று விட்டார்கள். ஆனால் அவள் எவ்வளவு நேரம் முழங்கால்களில் தலையை மறைத்து அழுது துடித்தாள். அடுத்த நாள் அனைவருக்கும் காலை உணவு தயாரிக்கும் போதும் அவளுக்கு மீண்டும் மீண்டும் தலைச்சுற்றல் ஏற்பட்டது. அவள் அத்தைக்கு தேநீர் கப் எடுத்து வந்தபோது தேநீர் கப் அத்தை மீதே கொட்டிவிட்டது. அவள் தடுமாறி தரையில் விழுந்தாள். இந்த முறை அனைவரும் திரும்பி பார்த்து கவலையுடன் அவளை பார்த்தார்கள். இந்த முறை அத்தைக்கும் உணர்வு வந்தது. அவளுடைய உடல்நிலை உண்மையில் மோசமாக இருக்கிறது. சீமா, இவளை நீ மருத்துவரிடம் அழைத்துச் செல். பல நாட்களாக பார்த்து கொண்டிருக்கிறேன். இவள் மிகவும் பலவீனமாகிவிட்டாள். நாள் முழுவதும் வெயிலில் வேலை செய்வதால் ஒருவேளை நோய்வாய்ப்பட்டிருக்கலாம். இவளுக்கு மருத்துவரிடம் மருந்து வாங்கிக் கொடு. கொஞ்சம் ஓய்வெடுக்க சொல். இவ்வளவு சிறிய கருணை கூட அவளுடைய கண்களை நிரப்பியது. விரைவாக எழுந்து அவள் குளியலறைக்கு வந்தாள். மீண்டும் அத்தைக்கு தேநீர் எடுத்துச் சென்றாள். அனைவரும் காலை உணவிலிருந்து விடுபட்ட பிறகு அத்தை அவளிடம் சமையலறைக்கு வந்தாள். சமையலறை வேலைகளை இன்று வேலைக்காரி பார்த்து கொள்வாள். இப்போது நீ என்னுடன் வா. உன்னை ஒரு மருத்துவரிடம் அழைத்துச் செல்கிறேன். இறுதியாக உனக்கு என்ன நோய் என்பதை தெரிந்து கொள்ளட்டும். அவளை ஒரு விசித்திரமான சந்தேக பார்வையுடன் பார்த்து கொண்டிருந்தாள். மீனாட்சிக்கு அவர்களுடைய இந்த அணுகுமுறை பிடிக்கவில்லை. ஆனால் அவளும் தன் உடல்நிலையால் அவதிப்பட்டு கொண்டிருந்தாள். எனவே விரைவாக தயாராகி அவர்களுடன் செல்ல ஒப்புக்கொண்டாள். அத்தை சீமா அவளை தங்கள் குடும்ப மருத்துவரிடம் அழைத்து வந்தாள். குடும்ப மருத்துவரும் அவளை பார்த்து ஆச்சரியப்பட்டார். ஏனெனில் இந்த வீட்டில் மீனாட்சியின் நிலை என்ன என்பது யாருக்கும் மறைக்கப்பட்டதல்ல. தங்கள் உதடுகளில் தொழில்முறை புன்னகையை அணிவித்துக் கொண்டு அவர்கள் இருவரையும் வரவேற்றார். இன்று மீனாட்சியை நீங்கள் இங்கே அழைத்து வந்திருக்கிறீர்கள். எல்லாம் நலமா? அதைத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். மருத்துவர் சார், எல்லாம் நலமாகத்தான் இருக்கிறதா? இவள் நம் மூக்கின் கீழ் ஏதாவது காரியம் செய்யவில்லையா? அத்தையின் வார்த்தைகளுக்கு மருத்துவர் சிரித்தார். மீனாட்சியின் முகம் வெட்கத்தால் சிவந்து போனது. திடீரென்று அத்தை அவளை பற்றி இவ்வளவு எதிர்மறையாக ஏன் நினைக்கத் தொடங்கினார்? இவ்வளவு கசப்பான வார்த்தைகளை ஏன் பேசுகிறார்?
அவர்களுக்கு கொஞ்சமாவது கடவுள் பயம் இல்லையா? மருத்துவர் அவளை படுக்கையில் படுக்க வைத்து பரிசோதனை செய்யத் தொடங்கினார். சிறிது நேரத்திற்குப் பிறகு மீனாட்சி கவனித்தாள். மருத்துவரின் முகத்தில் ஒரு விசித்திரமான தீவிரம் படர்ந்தது. அவர் ஆச்சரியமான பார்வையுடன் மீனாட்சியை பார்க்கத் தொடங்கினார். பிறகு அவர் நர்ஸை அறைக்குள் அழைத்தார். சில பரிசோதனைகளை எழுதி நர்ஸை தன்னுடன் வெளியே அழைத்துச் சென்றார். செல்லும்போது மீனாட்சி திரும்பினாள். மருத்துவர் சார், எந்த கவலையும் இல்லையா? நான் சரியாக ஆகிவிடுவேன். மருத்துவர் அவளுடைய வார்த்தைக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. அவர் கண் சைகையால் மட்டும் அவளை நர்ஸுடன் செல்லச் சொன்னார். மீனாட்சிக்கு மிகவும் அவமானம் உணர்ந்தது. எப்படி அனைவரும் அறிந்து கொண்டார்கள் அவளுடைய நிலை? வீட்டில் ஒரு காசுக்கு கூட இல்லை என்று. அனைவரும் அவளுடன் அதே நடத்தையை காட்டினார்கள். ஹவெலியில் அவளுடன் நடப்பது போலவே பரிசோதனை செய்த பிறகு அவள் அத்தையிடம் வந்து அமர்ந்தாள். அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். பரிசோதனை அறிக்கை வர இன்னும் அரை மணி நேரம் இருந்தது. இந்த அரை மணி நேரத்தை மீனாட்சி முட்களின் மீது நடப்பது போல் கழித்தாள். ஏன் தெரியவில்லை. அவளுக்கு மருத்துவரின் அணுகுமுறை சந்தேகமாக தோன்றியது. ஏதோ அசம்பாவிதம் நடக்கப் போவது போல். பிறகு அறிக்கை வந்தபோது மருத்துவர் ஒரு கிண்டலுடன் மீனாட்சியை பார்த்தார். உங்கள் சந்தேகம் முற்றிலும் சரியாக இருந்தது ஆண்டி. உங்கள் பெண் உண்மையில் உங்கள் மூக்கின் கீழ் காரியம் செய்திருக்கிறாள். இப்போது நீங்கள் யாருக்கும் முகம் காட்ட தகுதியற்றவர்கள் ஆகிவிட்டீர்கள். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் மருத்துவர் சார்? வெறும் உண்மையை சொல்கிறேன் ஆண்டி. நீங்களே இந்த அறிக்கையை பாருங்கள். அறிக்கை அத்தையின் கையில் வந்தது. அவள் இன்னும் ஆச்சரியத்துடனும் விரிந்த கண்களுடனும் அறிக்கையை பார்த்து கொண்டிருந்தாள். மீனாட்சிக்கு கிண்டல் செய்வது வேறு விஷயம். அவள் மீது கேலி செய்வது வேறு விஷயம். ஆனால் அவளுடைய ஒழுக்கம் எப்படிப்பட்டது என்பதை ஹவெலியின் அனைவரும் அறிந்திருந்தார்கள். எனவே யாரும் கற்பனை கூட செய்ய முடியாது. அந்த கன்னி பெண் நாள் முழுவதும் அவர்கள் கண்களுக்கு முன் சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்தாள். அவள் இப்படி ஏதாவது செய்ய முடியும் என்று. மீனாட்சி கர்ப்பிணி, அதுவும் திருமணம் இல்லாமல். இப்படி எப்படி நடக்கும்? இதை இந்த பெண்ணிடம் கேளுங்கள். இவை எல்லாம் எப்படி நடந்தன? இந்த குழந்தை யாருடையது? மீனாட்சியின் நிலை அப்படி இருந்தது. யாரோ அவளுடைய உடலின் அனைத்து இரத்தத்தையும் பிழிந்தெடுத்தது போல். அவள் தொடர்ந்து இல்லை என்று தலையை ஆட்டிக்கொண்டிருந்தாள். இது பொய் அத்தை. நீங்கள் அறிவீர்கள், நான் இப்படி ஒருபோதும் செய்ய மாட்டேன். நான் ஒருபோதும் வீட்டை விட்டு வெளியே சென்றதில்லை. ஒருபோதும் யாரிடமும் பேசக்கூட இல்லை. நான் ஹவேலியின் பையன்களிடமிருந்தும் விலகியிருப்பேன். நீங்கள் அறிவீர்கள், என் முழு நேரமும் எப்படி கழிகிறது. நான் இப்படி எப்படி செய்ய முடியும்? அவள் உரக்க அழத் தொடங்கினாள். அத்தை அவளை வெறுப்பு நிறைந்த பார்வையுடன் பார்த்தாள். மருத்துவர் சார், நீங்கள் மீண்டும் இவளுக்கு பரிசோதனை செய்ய முடியுமா? எனக்கு தோன்றுகிறது அறிக்கை தவறு. சரி, நீங்கள் சொன்னால் மீண்டும் பரிசோதனை எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் இந்த அறிக்கை முற்றிலும் சரியானது. நான் இந்த பரிசோதனையை உங்கள் ஆறுதலுக்காக மட்டும் மீண்டும் செய்கிறேன். இந்த முறை இந்த பரிசோதனையை நானே எடுப்பேன். உங்களுக்கு நம்பிக்கை வரட்டும். உங்கள் மகள் என்ன காரியம் செய்திருக்கிறாள் என்று. இப்போது மருத்துவர் நானே அவளை தன்னுடன் அழைத்துச் சென்றார். மருத்துவர் அவளுடைய ஆடைகளை தொட்டவுடன் மீனாட்சியின் முழு உடலிலும் எறும்புகள் ஊர்வது போல் உணர்ந்தது. அவள் முழுவதுமாக நடுங்கினாள். மருத்துவர் மீண்டும் ஒரு கிண்டலுடன் அவளை பார்த்தார். நீ இப்படி பயப்படுகிறாய். ஏதோ அப்பாவி மற்றும் புனிதமான பெண் போல். யாரும் முதல் முறையாக தொடுவது போல். அடேய், இவ்வளவு புனித தேவி என்றால் இவையெல்லாம் எப்படி நடந்தன? நான் எதுவும் செய்யவில்லை. இது பொய். நான் இப்படி செய்யவே முடியாது. அவள் இறக்கும் குரலில் சொன்னாள். மீண்டும் பரிசோதனைகள் நடந்தன. மீண்டும் அறிக்கை வந்தது. அறிக்கையில் முதல் அறிக்கையில் எழுதியது போலவே இருந்தது. அத்தை சீமா இப்போது அவளை அளவில்லாமல் அடிக்கத் தொடங்கினாள். அவர்கள் நர்ஸின் மரியாதையையும் மருத்துவரின் மரியாதையையும் அங்கே வந்திருந்தவர்களின் மரியாதையையும் பார்க்கவில்லை. மருத்துவர் மிகவும் சிரமப்பட்டு அவர்களை மீனாட்சியிடமிருந்து பிரித்தார். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இங்கே நாடகம் ஆடாதீர்கள். யாருக்கு தெரியாதோ அவர்களுக்கும் தெரிந்துவிடும். இவளை வீட்டிற்கு அழைத்துச் செல்லுங்கள். அங்கே இவளுடன் நீங்கள் விரும்பும் நடத்தையை காட்டுங்கள். ஆனால் வீட்டிற்கு வெளியே நீங்கள் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். நீங்கள் உங்கள் முழு குடும்பத்தின் மானத்தை காப்பாற்ற விரும்பினால் சரியாக சொல்கிறீர்கள் மருத்துவர் சார். இந்த பெண்ணுக்கு நம் மானத்தின் மீது எந்த கவலையும் இல்லை. ஆனால் இப்போது நாம் நம் மானத்தை காப்பாற்ற ஏதாவது செய்ய வேண்டும். அவளை பிடித்துக்கொண்டு வீட்டிற்கு அழைத்து வந்தாள்.
பெரிய முற்றத்தில் குடும்பத்தின் அனைவரும் இருந்தார்கள். மீனாட்சியை அனைவரின் நடுவில் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். இவளிடம் கேளுங்கள், யாருடன் முகத்தை கருமையாக்கினாள் இவள்? இவள் தாய் ஆகப் போகிறாள். இவள் 2 மாத கர்ப்பிணி. நாம் இவளை அப்பாவி மற்றும் அறியாத பெண் என்று நினைத்துக் கொண்டிருந்தோம். இறுதியாக யாருடன் சேர்ந்து இவள் இந்த காரியத்தை செய்தாள்? அனைவருக்கும் அங்கே பாம்பு மோசம் போல் ஆனது. பல கணங்கள் யாரும் எதுவும் பேசவே முடியவில்லை. பிறகு அனைவரும் ஒன்றாக அவள் மீது கோபத்துடன் கத்தத் தொடங்கினார்கள். தாத்தா அவளை உயிருடன் கொல்ல விரும்பினார். ரமேஷ் மாமா மிகவும் சிரமப்பட்டு அவர்களை தடுத்தார். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் தகப்பனார்? இவளுடைய அசுத்தமான இரத்தத்தால் உங்கள் கைகளை ஏன் கரைப்படுத்த விரும்புகிறீர்கள்? இவளுடைய உயிரை நான் எடுத்து விடுவேன். இவளுடைய இரத்தத்தை குடித்து விடுவேன். இறுதியாக இவள் இப்படி ஏன் செய்தாள்? யார் அந்த உப்புக்கொல்லன்? மீனாட்சி சொல். யார் அது? மீனாட்சி யாருடைய வார்த்தைக்கும் பதில் என்ன சொல்வாள்? அவளும் அவ்வளவு அறியாதவளாகவே இருந்தாள். மற்றவர்கள் இருந்தது போலவே அவளுக்கு புரியவே இல்லை. அவள் மீது இந்த பேரழிவு எப்போது விழுந்தது? இவை எல்லாம் எப்படி நடந்தன? இந்த குற்றத்தைச் செய்தவன் யார்? இந்த குழந்தையின் தந்தை யார்? இந்த கேள்வி அவளுக்கு முன் விஷம் பரப்பிய பாம்பு போல் நின்றது. பதில் அவளிடம் இருந்தால் அவள் அனைவருக்கும் சொல்லியிருப்பாள். ஆனால் அனைவரும் வெறுப்புடன் அவளை பார்த்து கொண்டிருந்தார்கள். அத்தை சீமா அறிவிப்பு செய்யும் தொனியில் சொல்லத் தொடங்கினாள். இவளுடைய திருமணத்தை நாம் ஷௌகத்தின் உடன் முடிவு செய்துவிடுகிறோம். இவள் ஒரு வேலைக்காரனுடன் திருமணம் செய்ய தகுதியானவள். ஷௌகத்திடம் உண்மையான விஷயத்தை மறைத்து விடுவோம். வெறும் இவ்வளவு சொல்வோம். நாம் இப்போது இந்தச் சுமையை நம் வீட்டில் தாங்க முடியாது. இப்போது இவள் அவனுடைய மோசமான குழந்தைகளை பராமரிப்பாள். வயதான தந்தையின் சேவை செய்வாள். அந்த வீட்டில் 2 வேளை உணவு கூட கஷ்டப்பட்டு கிடைக்கும். அப்போது இவளுடைய மூளை சரியாகும். சரியாக சொல்கிறீர்கள். இவள் ஒரு வேலைக்காரனுடன் திருமணம் செய்ய தகுதியானவள். அனைவரும் தங்கள் தங்கள் கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். சுனைனாவும் வெறுப்புடன் அவளை பார்த்து கொண்டிருந்தாள். வெறுப்புடன் சேர்ந்து அவளுடைய இதயத்தில் ஒரு வித்தியாசமான ஆறுதலும் இருந்தது. எப்போதும் மீனாட்சியின் அழகு அவளை உறுத்தியது. இன்று அவளுடைய இந்த அவலத்தை பார்த்து அவளுடைய அனைத்து அழகும் எந்த பயனும் இல்லாதது போல் ஆனது. அவள் ஒரு கரையாக மாறிவிட்டாள். அது மிகவும் மோசமான பெயர் பெற்றது. அருகில் பார்த்தாலும் அருவருப்பை ஏற்படுத்தியது. அப்போது அங்கே தேவராஜ் வந்தான். நீண்ட அடிகளை எடுத்து வைத்து அவன் அனைவரையும் மிகவும் தீவிரமாக பார்த்தான். இங்கே என்ன நடக்கிறது? நீயும் வா மகனே, நீயும் அறிந்து கொள். இந்த பெண் என்ன காரியம் செய்திருக்கிறாள் என்று. இந்த குடும்பத்தின் ஆண்களை யாருக்கும் முகம் காட்ட தகுதியற்றவர்களாக விட்டுவிட்டாள். தெரியுமா என்ன நடந்தது? இப்படிப்பட்ட தொனியில் தன் கடிகாரத்தை சரி செய்தபடி அவன் சொன்னான். அத்தை தொடக்கத்திலிருந்து இறுதி வரை அனைத்து விஷயத்தையும் அவன் காதில் சொன்னாள். எவ்வளவு நேரம் அவன் கேட்டு கோபமாக இருந்தான். பிறகு அவன் பேசியபோது மற்ற அனைவரும் திகைத்து போனார்கள். நான் மீனாட்சியை திருமணம் செய்ய தயாராக இருக்கிறேன். குடும்பத்தின் மானத்தை காப்பாற்ற நான் இவளுடன் சுற்றி வந்து மரியாதையுடன் இவளை என் வாழ்க்கையில் சேர்த்துக் கொள்வேன். இப்போதே நீங்கள் திருமண ஏற்பாடுகளை செய்யுங்கள். அவன் பலத்த சத்தத்துடன் அனைவரின் தலையில் குண்டு வீசினான். எவ்வளவு நேரம் யாரும் எதுவும் பேசவே முடியவில்லை. சுனைனாவின் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. அவள் அவனுடைய நிச்சயதார்த்த பெண். அவள் அவன் மீது அதிக உரிமை கோரினாள். ஏன் கோரக்கூடாது? குடும்பத்தின் மிகவும் அழகான பணக்கார பையன், மிகவும் படித்தவன், வெளிநாட்டிலிருந்து வணிக பட்டம் பெற்று வந்தவன். சிறுவயதிலிருந்தே சுனைனா அவனை விரும்பினாள். இருவரும் ஒப்புதல் அளித்த பிறகுதான் அவர்களுடைய நிச்சயதார்த்தம் நடந்தது. இப்போது 6 மாதங்களுக்குப் பிறகு இருவருடைய திருமணம் நடக்கவிருந்தது. இப்போது திருமணத்திற்கு 6 மாதங்களுக்கு முன் அவன் என்ன சொல்கிறான்? அவன் சுனைனாவுக்கு பதிலாக மீனாட்சியை திருமணம் செய்வான். இப்படி எப்படி நடக்கும்? சுனைனா போன்ற பெண்ணை விட்டுவிட்டு அவன் மீனாட்சி போன்ற பெண்ணை ஏன் தேர்வு செய்கிறான்? வெளி உலகை பற்றி எதுவும் அறியாதவள். 10 வகுப்பிற்கு மேல் படிக்கக்கூட இல்லாதவள். அவளுக்கு சுனைனா போன்ற உயர் கல்வி பெற்ற நாகரிகமான நவீன பெண்ணுடன் என்ன ஒப்பீடு? தன் முடிவை அறிவித்துவிட்டு அவன் அங்கிருந்து செல்லத் தொடங்கினான். திடீரென்று சுனைனாவின் உயிரற்ற உடலில் உயிர் வந்தது போல் ஆனது. அவனுடைய காலரை பிடிக்க அவள் அருகில் வந்தாள். இப்படி எப்படி செய்ய முடியும் நீங்கள்? நிச்சயதார்த்தம் என்னுடன், திருமணம் இந்த குலச்சனையுடன். அவள் ஒழுக்கமற்ற பெண். யாருடன் முகத்தை கருமையாக்கினாள் என்பதை அவளே அறியவில்லை. தேவராஜ் கையை உயர்த்தி அவளை மேலும் ஏதாவது சொல்லவிடாமல் தடுத்தான். சுனைனா, யாரை பற்றியும் எந்த விஷயத்தையும் பேசாதே. சுனைனா,
நாம் இவளைப் பற்றி எதுவும் அறியாதபோது இவளுடைய ஒழுக்கத்தைப் பற்றியும் எந்த முடிவும் எடுக்காதே. அடே, நீங்கள் என்னை அமைதிப்படுத்த முயற்சிக்கிறீர்கள், என்னை மௌனமாக்க முயற்சிக்கிறீர்கள். இங்கே யாரை அமைதிப்படுத்துவீர்கள்? அனைவரும் அறிந்துவிட்டார்கள் இவளுடைய கருப்புச் செயல்களை. நீங்கள் இவளுடைய செயல்களுக்கு மறைப்பு போட உங்களை தியாகம் செய்கிறீர்கள். நான் உங்களில்லாமல் இருக்க முடியாது. உங்களை வேறு யாருக்காவது சொந்தமானவராக பார்க்க முடியாது. சுனைனா இந்த நேரத்தில் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டாள். அவள் மறந்துவிட்டாள் அவள் குடும்பத்தின் பெரியவர்களுக்கு முன் தன் உணர்ச்சியை வெளிப்படுத்துகிறாள் என்று. அவளுக்கு ஞாபகம் இருந்தது வெறும் இவ்வளவுதான். தேவராஜ் அவளுடைய கையிலிருந்து வெளியேறிவிடுவான். மீனாட்சி அவனை பறித்து கொள்வாள். அவளுக்கு மீனாட்சியின் அழகால் எப்போதும் பயம் இருந்தது. இப்போது அந்த பயம் அவளுக்கு முன் விஷம் பரப்பிய பாம்பு போல் நின்றது. அனைவரும் தேவராஜை புரிந்து கொள்ளச் சொன்னார்கள். அவனை தடுத்தார்கள். ஆனால் அவன் அவர்களை கேட்காமல் தன் நண்பனுக்கு அழைப்பு விடுத்தான். பண்டிதரை அழைத்து வரவும் திருமண ஏற்பாடு செய்யவும் சொல்லிவிட்டான். மீனாட்சி மீதும் ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் ஒன்றாக தாக்கின. அவளுக்கு தன் விதியை நம்பவே முடியவில்லை. சிறிது நேரத்திற்கு முன் அவளுக்கு தோன்றியது, அவள் ஒரு முற்று பெற்ற சந்துக்குள் வந்துவிட்டாள் என்று. அவளிடம் எதுவும் மிஞ்சவில்லை. அவள் வெறும் கையோடு ஆகிவிட்டாள். இப்போது உலகின் அனைத்து மகிழ்ச்சிகளும் அவளுடைய மடியில் வரத் தயாராக இருந்தன. அவள் தன் சிறிய மடியில் இவ்வளவு மகிழ்ச்சிகளை எப்படி அடக்க முடியும்? தேவராஜ் போன்ற அற்புதமான ஆண் அவனை பற்றி அவள் வெறும் கனவுகளில் மட்டும் பார்த்திருந்தாள். எப்போதும் கனவுகளில் நினைத்திருந்தாள். அவன் உண்மையில் அவளுக்கு கிடைத்து விடுவான். இதை அவள் கற்பனை கூட செய்யவில்லை. இருவருடைய திருமணம் நடந்தது. திருமணத்திற்கு பிறகு தேவராஜ் அவளுடைய கையை பிடித்து அவளை தன் அறைக்கு அழைத்து வந்தான். மீனாட்சி இன்னும் கனவுலகில் இருந்தாள். தேவராஜ் அன்போடு அவளுடைய கன்னங்களை தொட்டான். பிறகு அவளுடைய கையை பிடித்து அவளை தன் அருகில் அமர வைத்தான். மீனாட்சி, நடந்ததை ஒரு கெட்ட கனவாக நினைத்து மறந்துவிடு. இன்று முதல் உன் கடந்த காலத்தை பற்றி எந்த விஷயத்தையும் பேசாதே. நானும் உன்னிடம் உன் கடந்த காலத்தை பற்றி எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். எல்லாவற்றையும் மறந்துவிடு. நானும் எல்லாவற்றையும் மறக்க முயற்சிப்பேன். அவளுடைய முகத்தை அன்போடு பார்த்தபடி அவன் சொன்னான். மீனாட்சி அவனை வெறும் உற்று நோக்கிக் கொண்டிருந்தாள். அவளுக்கு ஏதோ விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது. தேவராஜின் கண்களில் விசித்திரமான ஒளி இருந்தது. விசித்திரமான உணர்வு இருந்தது. அவன் மீனாட்சியுடன் பேசிக் கொண்டிருந்தான். ஆனால் அவளிடமிருந்து பார்வையை தவிர்த்தும் கொண்டிருந்தான். அவனுடைய கண்களில் அவளுக்கான அனுதாபம் இருந்தது. அதனுடன் வேறு ஏதோவும் இருந்தது. அது மீனாட்சியின் புரிதலுக்கு அப்பாற்பட்டது. அவன் அவளை அப்படியே பராமரித்தான், ஏதோ மென்மையான கண்ணாடி பொம்மை போல். முழு இரவும் அவன் அவள் மீது தன் காதலையும் தீவிரத்தையும் திருப்பிக் கொண்டிருந்தான். அவள் தன்னை உலகின் மிகவும் அதிர்ஷ்டசாலி பெண் என்று நினைத்து கொண்டிருந்தாள். எப்போதும் அவள் மறைவாக இதயத்திற்குள்ளேயே வழிபட்டு கொண்டிருந்த மனிதன். அவனை கடவுள் போல் மதித்திருந்தாள். தன் இதயத்தில் மிக உயர்ந்த இருக்கையில் அமர்த்தியிருந்தாள். அந்த மனிதன் அவளுக்கு அப்படியே கிடைத்து விடுவான் என்பதை அவள் கற்பனை கூட செய்யவில்லை. இன்று முதல் முறையாக அவள் இவ்வளவு மணி நேரம் அமைதியாக ஓய்வாக தூங்கிக் கொண்டிருந்தாள். இல்லையெனில் அவளுக்கு இரவு நேரத்தில் மட்டும் ஓய்வு கிடைக்கும். இன்று தேவராஜ் அவளை அறையை விட்டு வெளியேறக்கூட அனுமதிக்கவில்லை. காலை உணவையும் அவளுக்காக அறையிலேயே ஆர்டர் செய்தான். பிறகு முழு நாளும் அவளுடன் அறையிலேயே இருந்தான். இன்று அவன் சிறப்பாக அலுவலகத்திலிருந்து விடுப்பு எடுத்திருந்தான். மீனாட்சிக்கு தோழமை அளிக்க 2 நாட்கள் அவன் அவளை வெவ்வேறு இடங்களுக்கு அழைத்துச் சென்று சுற்றினான். அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். அவளுக்கு தோன்றியது அவளுடைய அனைத்து பிரார்த்தனைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிட்டன என்று. பிறகு தேவராஜ் அலுவலகம் சென்ற நாள். அவன் சென்றவுடன் சுனைனா கோபத்தில் பைத்தியம் போல் அவளுடைய அறைக்கு வந்தாள். அத்துடன் அத்தை சீமாவும் வந்தாள். மகாராணியாக அறையில் அமர்ந்து விட்டாயா? என் மகன் பைத்தியம்தான். உன்னை போன்ற பெண்ணுக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்தான். நீ தகுதியற்றவள். சுனைனா அவளை கொல்ல தாவினாள். நான் இவளை உயிருடன் கொன்றுவிடுவேன். இவள் யார்? தேவராஜை என்னிடமிருந்து பறிக்கப் போகிறவள். அவள் மீனாட்சியின் கழுத்தை 2 கைகளாலும் பிடித்தாள். அத்தை அருகில் நின்று ஏதோ நாடகம் பார்ப்பது போல் இருந்தாள். மீனாட்சியின் மூச்சு நின்றது. நீ என்ன செய்கிறாய் சுனைனா? பைத்தியமாகிவிட்டாயா? விடு என்னை. மிகவும் சிரமப்பட்டு அவள் வாயிலிருந்து குரல் எடுத்தாள். சுனைனா ஒரு பலத்த அடியை அவளுடைய வாயில் அறைந்தாள். ஆம், நான் பைத்தியமாகிவிட்டேன். என் காதலை நீ என்னிடமிருந்து பறித்து கொண்டாய். என் பங்கின் மகிழ்ச்சிகளை ஆக்கிரமித்து அமர்ந்து விட்டாய்.
உனக்கு தோன்றுகிறதா நான் இவ்வளவு அமைதியாக அமர்ந்திருப்பேன் என்று? நான் உன்னை உயிருடன் கொன்றுவிடுவேன். அப்போது யாரோ பலமாக அவளை பக்கத்திலிருந்து பின்னால் இழுத்தான். பிறகு ஒரு அற்புதமான அடியை அவளுடைய முகத்தில் அறைந்தான். சுனைனா திகைத்து தலையை உயர்த்தி பார்க்கத் தொடங்கினாள். இந்த ஹவெலியில் யார் அப்படிப்பட்ட மனிதன்? சுனைனா மீது கை வைத்தவன். பார்த்தாள். அங்கே தேவராஜ் நின்றிருந்தான். கோபத்தால் சிவப்பு நெருப்பாக மாறி அவன் அத்தையையும் மீனாட்சியையும் பார்க்கத் தொடங்கினான். அம்மா, நீங்கள் இவளை தடுக்க வேண்டும். இவள் பைத்தியமாகிவிட்டாள். பைத்தியத்தில் எதையும் செய்யலாம். ஆனால் நீங்களும் இங்கே நின்று நாடகம் பார்த்து கொண்டிருந்தீர்கள். ஏன் அம்மா? இறுதியாக மக்களுக்கு மீனாட்சியுடன் என்ன பிரச்சனை? நீ இந்த 2 காசுக்குரிய பெண் மீது எப்படி கை வைத்தாய்? என் மீது? ஆம், இவள் 2 காசுக்குரிய பெண் அல்ல, என் மனைவி. ஆம், இவளுக்காக நான் உன் மீது கை வைத்தேன். நான் உனக்கு தெளிவான எச்சரிக்கை கொடுக்கிறேன். சுனைனா என் மனைவிக்கு ஏதாவது ஆனால் நான் உன்னை விட மாட்டேன். நான் யாருடைய மரியாதையையும் பார்க்க மாட்டேன். யாருடைய தடுப்பையும் கேட்க மாட்டேன். அப்போது நான் உனக்கு தண்டனை கொடுப்பேன். சுனைனா கோபத்தால் கொதித்து அங்கிருந்து சென்றாள். அத்தையும் அவளுக்கு பின்னால் அறையை விட்டு வெளியேறினாள். அவள் தன் மகன் மீது மிகவும் கோபமாக இருந்தாள். தேவராஜ் அவர்களுக்கு எவ்வளவு துன்பம் கொடுத்தான். அவர்கள் தேவராஜுக்காக என்னவெல்லாம் நினைக்கவில்லை. அவர்களுக்கு அவன் கண்மணியை விட அதிகமானவன். குடும்பத்தின் மிகவும் தகுதியான பையன் அவர்களுடைய மகன். அவர்கள் மார்பை விரித்து நடந்தார்கள். இப்போது அதே பையன் அவர்களை அனைவரின் பார்வையில் கேலியாக மாற்றிவிட்டான். நேற்று வரை அவர்களுடைய வேலைக்காரியாக இருந்த பெண் இப்போது அவளை மருமகளாக எப்படி ஏற்றுக்கொள்வது? மீனாட்சி முழுவதுமாக அழுது கொண்டிருந்தாள். அவள் மிகவும் பயந்து போனாள். தேவராஜ் அவளை பார்த்தான். ஒரு ஆழ்ந்த மூச்சை விட்டு அவளிடம் வந்தான். பிறகு அவளை தன் மார்போடு அணைத்து கொண்டான். தேவராஜின் மார்போடு ஒட்டி அவள் உரக்க அழுதாள். இப்போது உங்கள் அம்மாவிடமிருந்து எனக்கு பயம் ஏற்படத் தொடங்கியுள்ளது. எனக்கு தோன்றுகிறது ஏதாவது ஒரு நாள் அவர்கள் என் உயிரை எடுத்து விடுவார்கள். இறுதியாக என் குற்றம் என்ன? அவர்கள் என்னை இவ்வளவு வெறுப்பது ஏன்? நான் என்ன செய்தேன்? இன்று நீங்கள் வராவிட்டால் என்ன ஆகியிருக்கும் தெரியவில்லை. தேவராஜ் அவளை தொடர்ந்து தன்னோடு அணைத்து ஆறுதல் அளித்து கொண்டிருந்தான். உனக்கு ஏதாவது ஆகியிருக்கிறதா? நான் சரியான நேரத்தில் வந்துவிட்டேன். பிறகு நீ ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறாய்? இப்போது எனக்கு தோன்றவில்லை அவர்கள் மீண்டும் இப்படிப்பட்ட செயல் செய்வார்கள் என்று. இப்போது நான் செல்வதற்கு முன் தாத்தாவையும் மாமாவையும் புரிந்து கொள்ளச் சொல்வேன். அவர்கள் அவர்களிடம் சொல்லட்டும். என் மீனாட்சியிடமிருந்து விலகி இருக்கட்டும். நான் சென்ற பிறகு இவளை சிறிதும் தொந்தரவு செய்ய வேண்டாம். இல்லையெனில் நான் இவளை அழைத்து கொண்டு இங்கிருந்து சென்று விடுவேன். என் அம்மா அப்பா என்னை இவ்வளவு நேசிக்கிறார்கள். எந்த விலையிலும் என்னை வீட்டை விட்டுச் செல்ல அனுமதிக்க மாட்டார்கள். அவன் மீனாட்சியை ஆசுவாசப்படுத்தினான். தன் கைகளால் அவளுடைய கண்ணீரை துடைத்தபடி அவளை ஒரு குழந்தையைப் போல் அன்போடு அணைத்தான். அவளுடைய வார்த்தைகளால் அவள் ஆசுவாசமடைந்து விடுவாள் என்பது போல். நீங்கள் இன்று இவ்வளவு சீக்கிரம் எப்படி வந்தீர்கள்? நீங்கள் இப்போதுதான் சென்றீர்கள். நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் திரும்பி வர தாமதமாகும் என்று. ஆம், நான் என் முக்கியமான கோப்பை வீட்டிலேயே மறந்துவிட்டேன். அதை எடுக்க வந்தேன். கடவுளுக்கு நன்றி. இன்று நான் என் கோப்பை மறந்துவிட்டேன். அதனாலதான் திரும்பி வந்தேன். இல்லையெனில் என்ன ஆகியிருக்கும் தெரியவில்லை. சரி, இப்போது நீ கவலைப்படாதே. நான் செல்வதற்கு முன் அப்பாவையும் தாத்தாவையும் பேசிவிட்டு செல்வேன். அவன் சீமாவின் கைகளால் மீனாட்சிக்கு காலை உணவை அறையிலேயே அனுப்பினான். சீமாவிடம் எச்சரித்தான். அவள் மதியம் மற்றும் மாலை உணவை நானே மீனாட்சியிடம் கொண்டு செல்வேன். மீனாட்சிக்கு எந்த பொருளுக்கும் குறை இருக்கக்கூடாது. அவன் சீமாவுக்கு அறிவுரைகள் கொடுக்கும்போது அத்தை சீமா அருகிலேயே நின்று அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தாள். கோபத்தால் மிகவும் கொதித்து அவர்கள் இந்த விஷயத்தை கஷ்டப்பட்டு ஜீரணித்தார்கள். வேலைக்காரியின் கண்களிலும் அவர்களுக்கு தங்களை பற்றிய கேலி தெரிந்தது. நேற்று வரை அவர்களுடைய வேலைக்காரியாக இருந்த பெண் இன்று அவளுடைய செல்லத்தை அவர்களுடைய மகன் எப்படி செய்தான்? அவர்களுக்கு தங்கள் தோல்வியை ஏற்றுக்கொள்வது எளிதல்ல. தேவராஜ் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தான். அவர்கள் இந்த அதிர்ச்சியிலிருந்து மீள முடியவில்லை. ஆனால் அவர்கள் இவ்வளவு எளிதாக தோற்றுப்போகும் வகையினர் அல்ல. அவர்கள் தங்கள் தோல்வியை ஏற்றுக்கொள்ள எந்த விலையிலும் தயாராக இல்லை. இன்று அவள் சுனைனாவின் அறைக்கு வந்தாள். சுனைனா துக்கத்துடன் தன் படுக்கையில் அமர்ந்திருந்தாள். அழுத கண்கள், வாடிய முகம் பார்த்து அவர்களை மிகவும் துன்பம் சூழ்ந்தது. சுனைனா, நீ இப்படிப்பட்ட நிலையை ஏன் உருவாக்கியிருக்கிறாய்? இப்படி இருந்தால் அவன் ஒருபோதும் உன் பக்கம் ஈர்க்கப்பட மாட்டான். அத்தை, அவன் என்னை மறந்துவிட்டான் போல் இருக்கிறான்.
நான் அவன் பக்கம் எவ்வளவு ஈர்க்க முயற்சித்தாலும் அவ்வளவு அவன் என்னை விட்டு விலகுகிறான். என்னுடன் அவனுக்கு ஒருபோதும் அந்த உறவு இருந்ததே இல்லை போல். யாரும் இவ்வளவு எளிதாக தங்கள் முன்னுரிமைகளை எப்படி மாற்ற முடியும்? எல்லாம் சரியாகிவிடும் மகளே, நீ தைரியத்தை இழக்காதே. இப்படி உன் தோற்றத்தை கெடுத்து வைத்திருந்தால் அவன் ஒருபோதும் உன் பக்கம் ஈர்க்கப்பட மாட்டான். ஒரு வேலை செய், அவனிடம் குறை சொல்வதற்கு பதிலாக அவனுக்கு இவ்வளவு அன்பு கொடு. அவன் தன் மனைவியிடம் இருந்து மெதுவாக விலகத் தொடங்குவான். உன் அன்பிற்கு பழகிவிடுவான். உன்னை அழகாக அலங்கரித்துக்கொள். நான் எவ்வளவு செய்தாலும் அவன் என் பக்கம் பார்க்க மாட்டான். அவளுடைய தொனியில் சோர்வு இருந்தது. நீ இவ்வளவு எளிதாக தோற்றுவிட்டாயா சுனைனா? நான் உன்னை இவ்வளவு பலவீனமானவள் என்று நினைக்கவில்லை. அடே, போட்டியிடக் கற்றுக்கொள் என் குழந்தையே. உன் கண்ணை மற்றவரின் தொண்டையிலிருந்து எடுக்கக் கற்றுக்கொள். நேரடியாக விரலால் நெய் எடுக்க முடியாவிட்டால் விரலை வளைக்கிறார்கள் என்ன அர்த்தம்? அவள் புரியாமல் அத்தையை பார்க்கத் தொடங்கினாள். தேவராஜ் உன் பக்கம் இப்படி ஈர்க்கப்படவில்லை என்றால் நீ அவர்கள் இருவருக்கும் இடையே தூரங்களை உருவாக்கு. அவர்கள் இருவரையும் ஒருவருக்கொருவர் இவ்வளவு வெறுக்கச் செய். அவர்கள் தாங்களே ஒருவருக்கொருவர் முகத்தை பார்க்க தயாராக இருக்க மாட்டார்கள். எவ்வளவு நேரம் ஒருவருக்கொருவர் விலகி இருப்பார்களோ அவ்வளவு நீ உன் இலக்கிற்கு அருகில் செல்வாய். இப்போது விஷயம் சுனைனாவுக்கு புரிந்தது. அவள் அத்தையிடம் மேலும் அருகில் வந்து அமர்ந்தாள். பிறகு அவர்களிடமிருந்து மீதமுள்ள விஷயங்களை புரிந்து கொள்ளத் தொடங்கினாள். மெதுவாக இவை அனைத்தும் கிட்டத்தட்ட சுனைனாவுக்கு புரிந்தன. இப்போது அவள் சிரிக்கத் தொடங்கினாள். இன்று அவள் எத்தனை நாட்களுக்கு பிறகு பார்லருக்கு சென்றாள். முடி நிறம் மற்றும் முடிபாணியை மாற்றினாள். முக அழகு சிகிச்சை செய்ததால் அவளுடைய முகம் மிகவும் பளபளத்தது. திரும்பி வரும்போது பூட்டிக் கடையிலிருந்து புதிய ஆடைகளையும் வாங்கியிருந்தாள். இப்போது கண்ணாடிக்கு முன் லேசான மேக்கப் செய்து அவள் தன் தோற்றத்தை பார்க்கத் தொடங்கினாள். நிச்சயமாக அவள் சாதாரண நாட்களை விட மிகவும் வித்தியாசமாகவும் மிகவும் அழகாகவும் தெரிந்தாள். தேவராஜ் வரும் நேரம் ஆனபோது அவள் தோட்டத்தில் நடக்கத் தொடங்கினாள். அவன் வீட்டிற்கு வருவதை பார்த்து அவளுடைய உதடுகளில் புன்னகை பரவியது. அவன் காரிலிருந்து இறங்கியவுடன் அவள் ஓடி அவனிடம் வந்தாள். தேவராஜ் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தான். நீ இந்த நேரத்தில் இங்கே என்ன செய்கிறாய்? எனக்கு என் நண்பியின் வீட்டிற்குச் செல்ல வேண்டும். அதனால் உன் காத்திருந்தேன். என்னை என் நண்பியிடம் அழைத்துச் செல். நான் உன் ஓட்டுநர் அல்ல சுனைனா. ஆம், ஓட்டுநரிடம் சொல், அவன் அழைத்துச் செல்வான். அவன் அவளை புறக்கணித்து முன்னால் செல்லத் தொடங்கினான். சுனைனா அவனுடைய கையை பிடித்தாள். ப்ளீஸ் தேவராஜ், அழைத்துச் செல்னா. முன்பு நீ என் ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்டுக்கொண்டாய். என்னை நண்பியின் வீட்டிற்கும் ஷாப்பிங்கிற்கும் எல்லா இடங்களுக்கும் அழைத்துச் சென்றாய். நான் சொன்ன இடங்களுக்கு ஒப்புக்கொள்கிறேன். இப்போது நம்மிடையே அவை இல்லை. ஆனால் நாம் உறவினர்கள்தானே, மிகவும் நல்ல நண்பர்களும். அல்லது நீ அனைத்து உறவுகளையும் முடித்துவிட்டாயா? அவளுடைய கோபமான தொனியில் பேசுவது தேவராஜுக்கு மிகவும் பிடித்திருந்தது. இன்று அவள் சாதாரண நாட்களை விட மிகவும் வித்தியாசமாக இருந்தாள். மிகவும் தனித்துவமாகவும் அழகாகவும். இதன் அர்த்தம் நீ உன்னை சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றிக்கொண்டாய். உண்மையை ஏற்றுக்கொண்டாய். இயல்பான விஷயம்தான். இப்போது நீ வழிகளை பிரித்துவிட்டாய். நானும் என்னை பற்றி ஏதாவது யோசிப்பேன் தானே? அல்லது நீ விரும்புகிறாயா நான் உன் பிரிவில் கரைந்து இறந்து போக வேண்டும் என்று? அவளுடைய வார்த்தைக்கு அவன் உரக்க சிரித்தான். இன்னும் அவனுடைய கை சுனைனாவின் கையில் இருந்தது. இருவரும் ஒன்றாக சிரித்தார்கள். சிரிக்கும்போது மிகவும் அழகாக தோன்றினார்கள். அப்போதுதான் மீனாட்சி தோட்டத்திற்கு வந்தாள். அவள் தேவராஜின் காரின் ஹார்ன் சத்தத்தை கேட்டிருந்தாள். இன்று அவளுக்கு மருத்துவமனைக்குச் செல்ல வேண்டும். தேவராஜ் அவளை தயாராக இருக்கச் சொல்லியிருந்தான். நீண்ட நேரம் கடந்தும் அவன் அறைக்கு வரவில்லை. எனவே அவள் தானே வெளியே வந்தாள். இப்போது பார்த்தாள், தேவராஜ் சுனைனாவுடன் காரில் அமர்ந்து எங்கோ செல்கிறான். அவளுடைய முகத்தின் நிறம் உடனே மாறியது. தேவராஜ் இன்னும் மீனாட்சியை பார்க்கவில்லை. ஆனால் சுனைனா அவளை நன்றாக பார்த்து கொண்டாள். எனவே கோபத்தை காட்ட தேவராஜுடன் ஒட்டி ஒட்டி பேசத் தொடங்கினாள். இரவு வரை அவர்களுடைய திரும்புதல் நடந்தது. சுனைனாவுக்கு நடுவழியில் ஞாபகம் வந்தது. அவளுக்கு மிகவும் முக்கியமான ஷாப்பிங் செய்ய வேண்டும். அவள் நண்பியின் வீட்டில் விட்டுவிட்டு ஷாப்பிங்கிற்கு சென்றாள். திரும்பி வரும்போது அவள் கோரிக்கை வைத்தாள். இன்று வெளியில் இருந்தே சாப்பிட வேண்டும். எத்தனை நாட்கள் ஆயின தேவராஜ், நீ எனக்கு வெளியில் இருந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கவில்லை. ஒப்புக்கொள்கிறேன். இப்போது நீ உன் மனைவியின் அன்பிற்குரியவன் ஆகிவிட்டாய். ஆனால் உனக்கு எங்களுடனும் உறவு இருக்கிறதே. அவளுடைய வார்த்தைகளுக்கு முன் தேவராஜ் தோற்றுப்போனான்.
இன்றும் அவன் மீனாட்சியை தயாராக இருக்க சொல்லியிருந்ததை மறந்துவிட்டான். நீண்ட நேரம் இருவரும் சிரித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். நல்ல நேரத்தை கழித்து அவன் அறைக்கு வந்தபோது மீனாட்சியின் முகம் வீங்கியிருப்பது போல் உணர்ந்தான். கண்களும் அழுது கொண்டிருந்தன. நீ சரியா? யாரும் உன்னிடம் ஏதாவது சொல்லியிருக்கிறார்களா? அவன் மீனாட்சியிடம் வந்து அமர்ந்தான். அவளுடைய கையை பிடித்தான். மீனாட்சி ஒரு இழுப்பில் அவனுடைய கையை தள்ளிவிட்டாள். என்ன ஆயிற்று? கோபமாக ஏன் இருக்கிறாய்? நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? மீனாட்சியின் கோபமான தொனியில் அவனுக்கு அடக்க முடியாத சிரிப்பு வந்தது. இங்கேதான் இருந்தேன். எங்கே இருந்தேன்? இன்று நீங்கள் என்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். ஆனால் நீங்கள் எனக்கு பதிலாக அந்த சுனைனாவை அழைத்துச் சென்றீர்கள். நீங்கள் அந்த முடிவிற்கு திரும்பி செல்கிறீர்களா? நீங்கள் அவசரத்தில் செய்த முடிவுக்கு. அவளுடைய கண்களில் தனக்கான சந்தேகத்தை பார்த்து தேவராஜ் தன் தலையை பிடித்து கொண்டான். ஒன்று, நீங்கள் பெண்கள் சிறிய விஷயத்திற்கே ஒருவருக்கொருவர் பொறாமைப்படுகிறீர்கள். அடே, அவளுக்கு தன் ஒரு நண்பியின் வீட்டிற்கு செல்ல வேண்டும். பிறகு திரும்பி வரும்போது தாமதமானது. என் மனதிலிருந்து போய்விட்டது. நான் உன்னை காலையில் அழைத்துச் செல்வேன். காலையில் நான் முதலில் உன்னை மருத்துவரிடம் அழைத்துச் செல்வேன். அதன் பிறகு அலுவலகம் செல்வேன். நீ உன் முகத்தை சரி செய்து கொள். மிகவும் சிரமப்பட்டு அவன் மீனாட்சியை சமாதானப்படுத்தினான். இப்போது நீங்கள் என்னிடம் வாக்குறுதி கொடுங்கள். நீங்கள் ஒருபோதும் என்னை சுனைனாவுக்காக விடமாட்டீர்கள். ஒருபோதும் என்னை ஏமாற்ற மாட்டீர்கள். நான் வாழ்க்கையில் மிகவும் துன்பங்களை பார்த்திருக்கிறேன். மிகவும் கஷ்டங்களை பார்த்திருக்கிறேன். இப்போது என் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் வந்திருக்கின்றன. இப்போதுதான் அமைதி வந்திருக்கிறது. நான் விரும்புகிறேன் என் வாழ்க்கை இப்படி இருக்கட்டும். நான் உங்களுடன் மகிழ்ச்சிகளுடன் ஊசலாடட்டும். திடீரென்று தேவராஜின் முகம் முற்றிலும் இருண்டு போனது. புகை மூடியது போன்ற துணியில் அவன் அவளை பார்த்து கொண்டிருந்தான். மீனாட்சி, இறுதியாக நீ தூங்கு. மிகவும் இரவாகிவிட்டது. உனக்கு ஓய்வு தேவை. மீனாட்சி அவனை பார்த்து கொண்டிருந்தாள். இந்த மனிதன் எப்படி நிமிடத்திற்கு நிமிடம் தன் மனநிலையை மாற்றிக்கொள்கிறான். மீனாட்சி சில சமயங்களில் அவனுடைய வார்த்தைகளால் மிகவும் ஆச்சரியப்படுவாள். இப்போது அடிக்கடி தேவராஜ் அவளுக்கு இழந்தது போல் உணர்ந்தான். தன் சொந்த எண்ணங்களில் மூழ்கி அவள் அவனை அழைத்தால் அவன் மோசமாக திடுக்கிடுவான். பேசிக் கொண்டிருக்கும்போது அவன் எங்கோ தொலைந்து போவான். என்ன ஆயிற்று தேவராஜ்? நான் உங்களிடம் எவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்னை கேட்கவே இல்லை. ஆம், யாரே? அது வெறும் அலுவலக டென்ஷன். அதனால் நீ சொல். என்ன சொல்லிக் கொண்டிருந்தாய்? மீனாட்சி அவனை வெறும் பார்த்து கொண்டிருந்தாள். இந்த நாள் அவள் தன் அறையில் படுத்து டிவி பார்த்து கொண்டிருந்தாள். இந்த டிவி பார்க்கும் பழக்கத்தையும் தேவராஜ் தான் அவளுக்கு ஏற்படுத்தினான். முழு நாளும் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? தூங்குகிறேன். புத்தகங்கள் படிக்கிறேன். பிறகு திரைப்படங்கள் பார்த்துக்கொள். இவ்வளவு நல்ல நல்ல திரைப்படங்கள் வருகின்றன. இதனால் நேரமும் சீக்கிரம் கழிந்துவிடும். இப்படி அவளுக்கு டிவி பார்க்கும் பழக்கம் ஏற்பட்டது. இல்லையெனில் அவள் முழு நாளும் இவ்வளவு பிஸியாக இருந்தாள். அவளுக்கு ஏதாவது பார்க்க நேரமே கிடைக்காது. சுனைனா அறைக்கு வந்தாள். தன் சொந்த லைப்பில் இருந்தாள். மீனாட்சிக்கு இந்த வரப்போகும் பேரழிவின் அறிகுறி கூட தெரியவில்லை. மக்கள் மிகவும் பிஸியாகிவிட்டார்கள். நீங்கள் எங்களை போன்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. சுனைனாவின் கிண்டலில் அவள் மோசமாக பயந்தாள். சுனைனா, நீ எப்போது வந்தாய்? ஏதாவது சொன்னாயா நீ? சீக்கிரம் அவள் டிவியை அணைத்தாள். இப்போதுதான் வந்தேன் நான் இங்கே. உன்னிடம் பேச வேண்டும். கொஞ்சம் என் அறையின் சுத்தம் செய். எனக்கு தோன்றுகிறது நீ வேலை செய்ய மறந்துவிட்டாய். தேவராஜ் உன்னை தேவைக்கு அதிகமாக தலையில் ஏற்றிக்கொண்டான். மீனாட்சி அவளிடம் ஏதாவது கடுமையாக சொல்ல விரும்பினாள். ஆனால் எப்படியோ தன்னை தடுத்து கொண்டாள். அப்படிப்பட்ட எந்த விஷயமும் இல்லை. நான் என் அறையை நானே சுத்தம் செய்கிறேன். அனைத்து வேலைகளையும் நானே செய்கிறேன். ஆம், ஆனால் நான் என் வேலையை செய்ய முடியாது தானே? சுனைனா அவளுடைய வார்த்தைக்கு இடையில் தடுத்தாள். அனைத்து வேலைகளையும் நான் உன்னிடமே செய்விப்பேன். எனக்கு மிகவும் புதிய ஆடைகள் இருக்கின்றன. அவற்றை யாருக்காவது கொடுக்க வேண்டும். உனக்கு தவிர அந்த ஆடைகளுக்கு உரிமையாளர் யார் இருக்க முடியும்? எப்படியும் நீ என் கழற்றிய ஆடைகளையே அணிகிறாய். கணவனையும் என் கழற்றியதைத்தான் நீ எடுத்துக்கொண்டாய். மீனாட்சியின் முகம் அவளுடைய வார்த்தையில் உடனே சிவந்து போனது. என்ன வேலை? நீ என்னிடம் சொல். நான் செய்து விடுகிறேன். நீ இப்படி செய். என் அறையின் சுத்தம் செய். வார்ட்ரோபை அமைத்துவிடு.
பல நாட்கள் ஆயின. அறையின் எந்த பொருளும் அதன் இடத்தில் தெரியவில்லை. உன் திருமணம் நடந்ததிலிருந்து நீ ஒருமுறை கூட என் அறையை நன்றாக சுத்தம் செய்யவில்லை. வா, மீண்டும் உன் நிலைக்கு திரும்பு. என் அறையை நன்றாக சுத்தம் செய். இல்லையெனில் நீ அறிவாய் நான் என்ன செய்ய முடியும் என்று. அமைதியாக அவளுடைய வார்த்தைக்கு இணங்கி அவள் அவளுடைய அறைக்கு வந்தாள். அறையின் நிலையை பார்த்தாள். சுனைனா உண்மை சொல்லியிருந்தாள். ஒவ்வொரு பொருளும் தலைகீழாக மாறியிருந்தது. தூசியும் மண்ணும் நிறைந்திருந்தது. இந்த பெண் இவ்வளவு அழுக்கில் எப்படி வாழ்கிறாள் தெரியவில்லை. தோற்றம் சுத்தம் விரும்புவது போல், ஆனால் சுத்தத்தின் பெயரில் ஒரு துரும்பை கூட தூக்காதவள். மீனாட்சி அவளுடைய அறையை மெதுவாக சுத்தம் செய்யத் தொடங்கினாள். முழு அறையையும் நன்றாக சுத்தம் செய்தாள். இப்போது வார்ட்ரோப் மிஞ்சியிருந்தது. வார்ட்ரோப் சுத்தம் செய்யும்போது அவளுடைய கையில் ஒரு ஷாப்பர் வந்தது. இதில் என்ன இருக்கிறது தோன்றுகிறது. இவை புதிய ஆடைகள், சுனைனா வாங்கியவை. ஆனால் அவற்றை கழற்ற மறந்துவிட்டாள். மீனாட்சி அந்த ஷாப்பரை திறந்தபோது அவளுடைய கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன. ஷாப்பரில் அவளுடைய காணாமல் போன ஆடைகள் இருந்தன. அடே, இந்த வெள்ளை ஜோடி சுனைனா எனக்கு கொடுத்தது. இதை மீண்டும் தன் அறையில் இப்படி மறைத்து வைத்திருப்பது ஏன்? தன் பொருளை இப்படி திருப்பி எடுப்பது, இப்படி மறைத்து வைப்பதன் அர்த்தம் என்ன? அப்போது அவளுடைய மனதில் ஒரு வெடிப்பு ஏற்பட்டது. ஒருவேளை இந்த பெண் என்னையும் தேவராஜையும் பிரிக்க ஏதாவது மந்திர தந்திரத்தை நாடுகிறாளா? நிச்சயமாக இதுதான் விஷயம். அதனால்தான் என் பயன்பாட்டு ஆடைகளை அவள் இப்படி மறைத்து வைத்திருக்கிறாள். நான் யாரிடம் இந்த விஷயத்தை சொல்வேன்? நான் இந்த விஷயங்களை நம்ப மாட்டேன். ஆம், நான் அத்தையிடம் சொல்ல வேண்டும். ஒருவேளை அவர்கள் இதை பற்றி எனக்கு ஏதாவது உதவி செய்யலாம். அவளுக்கு தெரியும் அத்தையும் அவளை எவ்வளவு வெறுக்கிறார்கள். மாறாக அவர்கள் அவளை எவ்வளவு வெறுக்கிறார்கள் என்று சொல்வது சரியாக இருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் அவள் இவ்வளவு பயந்து போனாள். அனைத்து வேலைகளையும் விட்டுவிட்டு அவள் அத்தை சீமாவிடம் வந்தாள். அவர்கள் சமையலறையில் வேலைக்காரியின் தலையில் நின்று சாப்பாடு தயாரிக்க சொல்லிக் கொண்டிருந்தார்கள். மீனாட்சியை பார்த்து முதலில் திகைத்தார்கள். பிறகு அவர்களுடைய முகத்தில் வெறுப்பு படர்ந்தது. இன்று மகாராணி சமையலறைக்கு வர ஒப்புக்கொண்டது எப்படி? ஏதாவது வேண்டுமா மகாராணிக்கு? மீனாட்சி அவர்களுடைய தொனியில் வெட்கப்பட்டாள். எனக்கு உங்களிடம் ஏதாவது பேச வேண்டும் அத்தை. மகாராணி, சொல்லுங்கள். என்ன சொல்ல வேண்டும் உங்களுக்கு? ஆணை இடுங்கள். நாங்கள் உங்கள் ஆணைக்கு அடிமைகள். உங்கள் ஆணையை நிறைவேற்றவே இங்கே இருக்கிறோம். அவர்கள் வழக்கம்போல் கிண்டல் செய்தபடி சொன்னார்கள். வேலைக்காரியின் உதடுகளில் அடக்கிய புன்னகை இருந்தது. அத்தை, இந்த ஆடைகள் சில மாதங்களுக்கு முன் காணாமல் போயின. ஆம், அப்போது அவர்கள் கேள்விப்படும் பார்வையுடன் அவளை பார்க்கத் தொடங்கினார்கள். இந்த ஆடைகள் எனக்கு சுனைனாவின் அறையிலிருந்து கிடைத்தன. எனக்கு தோன்றுகிறது அவள் என்னையும் தேவராஜையும் பிரிக்க என் மீது மந்திர தந்திரம் செய்கிறாள். நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் வெறுக்க நிர்பந்திக்கப்பட, ஒருவருக்கொருவர் விலகிச் செல்ல. அவளுடைய வார்த்தை இன்னும் முடியவில்லை. அத்தை சீமா உரக்க உரக்க சிரிக்கத் தொடங்கினார்கள். ஹன்ஸ்தே ஹன்ஸ்தே அவர்களுடைய கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது. மீனாட்சி அவர்களுடைய சிரிப்பில் வெட்கப்பட்டது போல ஆனாள். சாட்சி ஜி, இதில் சிரிப்பதற்கு என்ன விஷயம்? நான் உண்மையை சொல்கிறேன். உனக்கு இந்த மகிழ்ச்சியான தவறான எண்ணம் ஏன் ஏற்பட்டது? உன்னை தேவராஜிடமிருந்து தூரப்படுத்துவதற்கு சுனைனாவுக்கு ஜாதகம் செய்ய வேண்டும் என்று. அடே, தேவராஜ் மீண்டும் அவள் பக்கமாக ஈர்க்கப்பட்டு வருகிறான். அவர்கள் மீண்டும் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக வருகிறார்கள். நீ பார்க்கவில்லையா? தினமும் அவன் சுற்றித் திரிவதற்கு வெளியே போய்விடுகிறான். தேவராஜுக்கும் தன்னுடைய தவறு பற்றிய உணர்வு ஏற்பட்டுவிட்டது. நேற்று அவன் என்னிடம் சொன்னான். அன்றைய தினம் உணர்ச்சியில் ஆழ்ந்து நான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன். மீனாட்சியை மணந்து கொண்டேன். சுனைனாவை நான் மிகவும் நேசித்தேன். அவள் இல்லாமல் வாழ்வது இப்போது எனக்கு சாத்தியமில்லை. இப்போது எனக்கு என்னுடைய தவறு மிகுந்த உணர்வுடன் தெரிகிறது. தன்னுடைய தாக்குதலை செய்துவிட்டு அவள் அங்கிருந்து போய்விட்டாள். மீனாட்சி சோகமான முகத்துடன் தன்னுடைய அறைக்குள் வந்தாள். அவளுக்கு நம்பிக்கையே வரவில்லை. சாச்சி ஜி சொன்னது உண்மையா என்று. ஆனால் கடந்த சில நாட்களாக தேவராஜின் நடத்தையும் அவளுடன் விசித்திரமாக இருந்தது. எப்போதும் அவன் தொலைந்து போனவன் போல இருந்தான். ஏதோ யோசித்துக் கொண்டிருப்பது போல காணப்பட்டான். இந்த உறவில் வருத்தப்படுவது போல. மீனாட்சி இன்று வெறும் கண்களால் பார்த்தாள். அவளுக்கு தோன்றியது இது அவளுடைய கற்பனை அல்ல, இது உண்மை. தேவராஜின் தொலைந்த அந்தஸ்து இதை நிரூபித்துக் கொண்டிருந்தது. ஒருவேளை அவன் தன்னுடைய முடிவில் வருத்தப்படுகிறான்.
ஒருவேளை அவன் கவலையில் இருக்கிறான். மறுபுறம் சுனைனாவும் தனக்கும் அவனுக்கும் இடையே உள்ள அனைத்து தூரங்களையும் அழித்துக் கொண்டிருந்தாள். ஒவ்வொரு நாளும் அவள் அவனுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லிவிடுவாள். அதனால் மீனாட்சிக்கு முழுவதும் கோபம் வந்துவிடும். அவள் தனக்கும் தேவராஜுக்கும் உள்ள அத்தகைய படங்களை காட்டுவாள், மிக நெருக்கமாக இருப்பதாக கூறி. மீனாட்சியின் இரத்தம் கொதித்துவிடும். ஆனால் அவள் தன்னுடைய நாவினால் எதையும் சொல்ல மாட்டாள். அவளுடைய மிகுந்த மனம் விரும்பியது அவள் தேவராஜிடம் கேட்க வேண்டும். இது என்ன, வழியில் விட்டுவிட வேண்டுமென்றால் என் கையை ஏன் பிடித்தான்? என்னை நேசிக்கவில்லை என்றால் எனக்கு நேசத்தின் நம்பிக்கையை ஏன் ஊட்டினான்? இந்த நாட்களில்தான் அவளுடைய உடல்நிலை ஒரு இரவு மோசமாகிவிட்டது. தேவராஜ் அவளை விரைவாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றான். அவளுடைய நிலை மிக மோசமாக இருந்தது. மிகவும் கடுமையான நிலையில் அவளை அறுவை சிகிச்சை அறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டாள். மருத்துவர் தேவராஜிடம் தெளிவாக சொன்னார், குழந்தையையோ தாயையோ ஒருவரை மட்டும் காப்பாற்ற முடியும். அப்போது தேவராஜ் தன்னுடைய மனைவியை காப்பாற்றுவதற்கு வேண்டினான். பிறகு பல மணி நேர மரண பயம் தரும் காத்திருப்புக்கு பிறகு மருத்துவர் அவனுக்கு இந்த மகிழ்ச்சியான செய்தியை சொன்னார். அவனுடைய மகள் பிறந்தாள். தாயும் மகளும் இருவரும் நலமாக இருக்கிறார்கள். அப்போது என்ன ஆனதோ அவன் அலறி அலறி அழுதான். அந்த உயரமான நீண்ட ஆண் அப்போது மருத்துவமனையின் லாபியில் கடவுளுக்கு முன் தலையை வணங்கி உரக்க அழுது கொண்டிருந்தான். சுற்றிலும் செல்லும் மக்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். தாய் தந்தைக்கு அவனை இந்த நிலையில் பார்ப்பது மிகவும் ஆச்சரியமானதாக இருந்தது. அவர்கள் இன்று வரை அவனுடைய கண்களில் ஈரத்தை கூட பார்த்ததில்லை. இன்று அவன் இப்படி அழுது கொண்டிருந்தான். தன்னுடைய ஏதோ ஒரு உறவினர் இறந்துவிட்டது போல. என்ன ஆயிற்று தேவராஜ்? ஏன் இவ்வளவு கவலையில் இருக்கிறாய்? எந்த குழந்தையை பற்றி நீ இவ்வளவு துக்கப்படுகிறாய்? அந்த குழந்தை உயிருடன் காப்பாற்றப்பட்டது. இவ்வளவு எளிதாக எங்கள் உயிர் போய்விடாது. தேவராஜ் அம்மாவை அத்தகைய பார்வையில் பார்த்தான். பேசும்போது அவர்களுடைய நாக்குக்கு தடை ஏற்பட்டது. என்னவோ இந்த பையனுக்கு என்ன ஜாதகம் செய்துவிட்டார்கள். சீமா முணுமுணுத்து கொண்டே அங்கிருந்து போய்விட்டாள். 2 நாட்களுக்குப் பிறகு மீனாட்சியையும் குழந்தையையும் அவன் தன்னுடைய அறைக்குள் அழைத்து வந்தான். யாரும் அறைக்குள் திரும்பி பார்த்து அவ்விருவரையும் பார்க்க முயற்சிக்கவில்லை. தேவராஜ் தன்னுடைய மகளுக்கு ஒரு ஆயாவை ஏற்பாடு செய்துவிட்டான். அவள் தாய் மற்றும் மகள் இருவரையும் கவனித்துக் கொண்டாள். எத்தனை நாட்கள் அவன் அலுவலகத்திற்கு போகவில்லை. எப்போதும் அவன் தன்னுடைய குழந்தையின் அருகில் இருந்தான். பெரும்பாலும் ஹவேலியின் ஏதோ ஒரு பெண் மீனாட்சியின் காதுகளில் விஷம் ஊற்றிவிடுவாள். அடே பார்த்தாயா, அத்தகைய ஆண் வேறொரு ஆணின் குழந்தையை இப்படி மார்போடு அணைத்து உட்கார்ந்திருக்கிறான். குழந்தையும் அது பாவத்தின் அதன் தந்தை யார் என்று தெரியாத அவர் யார் என்று. மற்றும் மகன் இவ்வளவு பைத்தியம் யாருடைய அழுக்கு இரத்தத்தை தன்னுடைய மார்போடு அணைத்துக் கொண்டிருக்கிறான். மீனாட்சி இந்த பேச்சுகளை கேட்டால் வலியால் தன்னுடைய கண்களை மூடிக்கொள்வாள். இப்போது மெதுமெதுவாக தேவராஜ் மீனாட்சியிடமிருந்து தவிர்க்கத் தொடங்கினான். அவனுடைய நடத்தை நாளுக்கு நாள் குளிர்ச்சியாகவும் அந்நியராகவும் ஆகிக் கொண்டிருந்தது. அவன் முன்பு அவளுக்கு ஒவ்வொரு நிமிடத்தின் செய்தியையும் வைத்திருந்தான். இப்போது அவளிடமிருந்து பார்வைகளை திருப்பத் தொடங்கினான். இப்போது நிலைமை இப்படி. சாட்சி சீமாவும் வாய்ப்பு கொடுத்து ஒவ்வொரு விஷயத்திலும் கிண்டல் செய்து எரிச்சலூட்டும் பேச்சுகளை சொல்வாள். வெறும் சில நாட்களின் விஷயம். என் மகன் தன்னுடைய உண்மையான இலக்கை நோக்கி திரும்பி வரப்போகிறான். இப்போது சுனைனாவும் முழு தயாரிப்புடன் களத்தில் இறங்கியிருந்தாள். அவள் வாய்ப்பு கிடைத்ததும் மீனாட்சிக்கு முன் வந்து நின்று கிண்டல் செய்து சிரித்துக்கொண்டே சொல்வாள், நீ என்ன நினைத்தாயோ, தேவராஜ் எப்போதும் உன்னுடையவனாகவே இருப்பான் என்று. உண்மையான உரிமையாளன் நான்தான். நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ளும் நேரம் இப்போது மிக அருகில் வந்துவிட்டது. வெறும் சில நாட்களே மீதம். மீனாட்சி அவர்களுடைய பேச்சுகளால் உள்ளே வரை அசைந்து விட்டாள். அவளுடைய இதயம் பயத்தால் மூழ்குவது போல உணர்ந்தது. அவள் பெரும்பாலும் தேவராஜிடம் நடுங்கும் குரலில் கேட்பாள், நீங்கள் என்னிடம் சலித்து விட்டீர்களா? நீங்கள் உண்மையில் என்னிடமிருந்து தூரமாக இருக்க விரும்புகிறீர்களா? நீங்கள் சுனைனாவிடம் திரும்பி போக விரும்புகிறீர்களா? தேவராஜ் ஒவ்வொரு முறையும் ஒரு லேசான போலி புன்னகையை தன்னுடைய முகத்தில் அணிந்து கொள்வான். பெயரில் தலையை அசைத்து சொல்வான், அத்தகைய எந்த விஷயமும் இல்லை, நீ பைத்தியம், இப்படி யோசிக்கிறாய் என்று. ஆனால் அவனுடைய கண்களில் ஒரு விசித்திரமான வெறுமையும் பயமும் நடனமாடிக் கொண்டிருக்கும். அவனுடைய அந்த பார்வைகளை பார்த்து மீனாட்சியின் இதயம் நடுங்கிவிடும். ஒரு அறியாத பயம் அவளுடைய முழு உடம்பிலும் பரவிவிடும். ஒரு இரவு தூங்கும்போது திடீரென்று மீனாட்சியின் கண் திறந்தது. அவள் பார்த்தாள், படுக்கையில் தேவராஜ் இல்லை.
அவள் எழுந்து உட்கார்ந்தாள். அவள் இங்கும் அங்கும் பார்த்தாள். ஆனால் அவன் அறையில் இல்லை. அவளுக்கு தோன்றியது, ஒருவேளை அவன் ஏதோ வேலைக்காக வெளியே போயிருக்கலாம். ஆனால் நிறைய நேரம் கழிந்த பிறகும் அவன் திரும்பி வராதபோது அவளுடைய இதயம் அமைதியற்று ஆனது. அவள் தன்னுடைய படுக்கையிலிருந்து எழுந்து மெல்லிய காலடிகளுடன் அறையிலிருந்து வெளியே வந்தாள். ஹால் மற்றும் தாழ்வாரத்தில் இருள் இருந்தது. அவள் நடந்து கொண்டே அந்த பக்கம் முன்னேறினாள். அங்கிருந்து லேசான கிசுகிசுப்புகளும் அழுகை சத்தமும் வந்து கொண்டிருந்தன. மீனாட்சி பூஜை அறைக்கு அருகில் வந்தபோது உள்ளே இருந்து மெல்லிய மெல்லிய சத்தங்கள் கேட்டன. அவளுடைய இதயம் உரக்க துடித்துக் கொண்டிருந்தது. அவள் நடுங்கும் கைகளால் பூஜை அறையின் கதவை லேசாக திறந்து உள்ளேயுள்ள காட்சியை பார்த்து அவளுடைய கால்களின் கீழ் நிலம் மறைந்துவிட்டது. முன்னால் தேவராஜ் தரையில் உட்கார்ந்திருந்தான். அவன் ஆசனம் விரித்திருந்தான். அதன் மேல் தேவராஜ் உட்கார்ந்து ஆயிரக்கணக்கான கண்ணீருடன் அழுது கொண்டிருந்தான். சுனைனா அவன் அருகில் தரையில் உட்கார்ந்திருந்தாள். அவளுடைய மடியில் தேவராஜ் தன்னுடைய தலையை வைத்திருந்தான். அவன் ஒரு குழந்தை போல உடைந்து உடைந்து அழுது கொண்டிருந்தான். அவனுடைய தோள்கள் மிகுந்த உணர்வுடன் அசைந்து கொண்டிருந்தன. அவனுடைய விக்கல்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தன. மீனாட்சி இந்த பயங்கரமான மற்றும் நம்பிக்கையற்ற காட்சியை பார்த்தபோது அவளுடைய மூச்சு தொண்டையில் சிக்கினது. அவளுடைய கண்கள் விரிந்தே இருந்தன. அவள் அங்கே ஒரு நிமிடமும் நிற்க முடியவில்லை. பின்னோக்கி ஓடி தன்னுடைய அறைக்குள் திரும்பி வந்தாள். அவளுடைய மார்பு வேகமாக மேலும் கீழும் அசைந்து கொண்டிருந்தது. அவளுடைய இதயத்தின் மேல் ஏதோ கனமான கல் வைக்கப்பட்டது போல. அவளுக்கு மூச்சு விடுவதும் கடினமாக இருந்தது. அவளுக்கு தெளிவாக உணர்ந்தது, அவளுடைய வாழ்க்கையின் அனைத்து மகிழ்ச்சிகளும் இப்போது மூச்சு திணறப் போகின்றன. தேவராஜ் இனி ஒருபோதும் அவளுடையவனாக இருக்க முடியாது. இந்த நிகழ்வுக்கு பிறகு அடுத்த நாட்களிலேயே வீட்டில் சுனைனாவுக்காக உறவு பேச்சுகள் தொடங்கின. அவளுக்கு நல்ல நல்ல உறவுகள் வந்தன. அப்போது சுனைனா அனைவர் முன்னிலையிலும் தெளிவாகவும் 2 வார்த்தைகளிலும் ஒவ்வொரு உறவையும் மறுத்துவிட்டாள். அவள் குடும்பத்தின் அனைத்து மக்களுக்கும் இதை சொல்லிவிட்டாள். அவள் திருமணம் செய்தால் வெறும் தேவராஜுடன் மட்டுமே. இல்லையெனில் அவள் முழு வாழ்க்கையும் கன்னியாகவே உட்கார்ந்திருப்பாள். அவள் மீனாட்சிக்கு முன்பும் பெருமையுடன் மார்பை விரித்துச் சொன்னாள், நீ எத்தனை கனவுகள் கண்டாலும் எனக்கும் தேவராஜுக்கும் உள்ள உறவை யாரும் உடைக்க முடியாது. நாங்கள் இருவரும் இப்போது ஒன்றாக இருக்கப் போகிறோம். தேவராஜுக்கு தன்னுடைய அந்த தவறு பற்றிய முழு உணர்வு ஏற்பட்டுவிட்டது. அவன் உன்னுடன் திருமணம் செய்து கொண்டதால் செய்த தவறு. மீனாட்சி மீண்டும் புயல்களின் வட்டத்தில் இருந்தாள். என் உறவு இவ்வளவு எளிதாக தேவராஜுடன் உடைக்கப்பட்டுவிடுமா? தேவராஜை பார்த்தால் அவனுடைய மௌனமும் அமைதியும் மீனாட்சியை உள்ளே இருந்து நடுங்க செய்துவிடும். அன்றைய தினம் வந்தனாவும் ராகுலும் நிச்சயதார்த்தம் செய்து கொண்டார்கள். அனைவரும் அப்போது பெரிய முற்றத்தில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். மீனாட்சி, தேவராஜ் மற்றும் அவர்களுடைய மகளும் அப்போது அவர்களுடன் இருந்தார்கள். சாச்சி சீமா அப்போது பெண்களுடைய உறவுகள் மற்றும் அவர்களுடைய விதிகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தாள். திடீரென்று எப்போதும் போல அவர்களுடைய பேச்சுகளின் திசையை மீனாட்சி பக்கம் திருப்பினாள். அவர்கள் மீனாட்சியை வெறுப்பு நிறைந்த பார்வையுடன் பார்த்தார்கள். உரத்த குரலில் பேசினார்கள். இப்போது இந்த மீனாட்சியை பார், இவளை பற்றி யாருக்கும் தெரியாது. இவளுடைய என்ன செயல்கள் இருந்தன என்று. ஆனால் என் மாசற்ற மகன் தேவராஜ் தன்னுடைய இதயத்தின் பெருமையை காட்டி அவளுடைய தலையில் எங்கள் குடும்ப மரியாதையின் சேலையை போட்டான். இல்லையெனில் அத்தகைய மக்களின் விதியில் கால்களில் உதைகள் உண்ணுவதே எழுதப்பட்டிருக்கும். மற்றும் மடியில் வளரும் குழந்தையை பற்றிய விஷயம், இதற்கு இதுவும் தெரியாது. இது யாருடைய அழுக்கு மற்றும் அசுத்தமான இரத்தம். அவள் இந்த ஹவேலியில் கொண்டு வந்து வைத்திருக்கிறாள். சாட்சிஜியின் நாவிலிருந்து இந்த வார்த்தைகள் இன்னும் முழுமையாக வரவில்லை. தேவராஜ் அவர்களுடைய பேச்சில் இவ்வளவு உரக்க அடித்தான். அனைவரும் தங்களுடைய இடத்தில் அதிர்ச்சியுடன் இருந்தார்கள். அவனுடைய கண்கள் சிவந்து விட்டிருந்தன. முகம் கோபத்திலும் குற்ற உணர்விலும் வெளுத்து விட்டிருந்தது. அவன் முன்னேறிச் சென்று தன்னுடைய அம்மாவின் பேச்சை துண்டித்து அச்சுறுத்திச் சொன்னான், கவனம், இன்றுக்குப் பிறகு யாரும் என் மகள் அல்லது என் மனைவியை பற்றி ஒரு வார்த்தையும் வாயிலிருந்து வெளியே எடுத்தால் இது எந்த அழுக்கு இரத்தமும் அல்ல. இது என் மகள், என் சொந்த சந்ததி. முழு அறையும் முற்றிலும் அமைதியாகிவிட்டது. யாருக்கும் அத்தகைய தைரியம் இல்லை. தேவராஜின் இந்த சவாலுக்கு பதில் சொல்ல தேவராஜ் நடுங்கும் குரலில் பேசத் தொடங்கினான். நீங்கள் அனைவரும் என்னிடம் கேட்கிறீர்கள் அல்லவா? அன்றைய தினம் நான் இவ்வளவு பெரிய தியாகம் ஏன் செய்தேன் மற்றும் நான் இவளுடன் திருமணம் ஏன் செய்தேன்? அப்படியானால் இன்று கேளுங்கள், நீங்கள் அனைவரும் உண்மை என்ன?
அவனுடைய விக்கல் கட்டுப்பட்டது. அவன் தன்னுடைய இரு கைகளாலும் தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டு அழுது கொண்டே பேசினான். நான் வெளிநாட்டில் இருந்தபோது நான் மோசமான மற்றும் அழுக்கான வேலைகளில் முழுவதும் மூழ்கியிருந்தேன். அங்கே என் ஆடம்பரங்கள் உச்சத்தில் இருந்தன. பெண்களுடன் என் ஒவ்வொரு எல்லையையும் தாண்டிய நட்பு இருந்தது. எந்த விதியும் எந்த மருந்தும் எனக்கு மீதமில்லை. மற்றும் நான் வீடு திரும்பி இந்த ஹவேலிக்கு வந்தபோது நான் மீனாட்சியின் இந்த மறைந்திருந்த மாசற்ற உருவத்தை பார்த்தேன். அது சாதாரணமாக இருந்த போதிலும் மலர் போல மலர்ந்திருந்தது. நான் என் மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை. எனக்குள் இருந்த அந்த ராட்சசன் விழித்தெழுந்தான். நான் இவளை எந்த விலையிலும் பெரும் ஆசையை வளர்த்து கொண்டேன். அவன் அழுது கொண்டே மேலும் சொன்னான். பிறகு அந்த நாள் ஹவேலியின் அனைத்து மக்களும் திருமணத்திற்கு வெளியே போயிருந்தார்கள். மீனாட்சி தனியாக வீட்டில் வேலைகளில் பிஸியாக இருந்தாள். நான் வாய்ப்பை பயன்படுத்தி சமையலறைக்குச் சென்று ரகசியமாக அவளுடைய ஜூஸ் கோப்பையில் வலுவான தாக்கமுள்ள தூக்க மாத்திரைகளை கலந்துவிட்டேன். மீனாட்சி சிறிதளவு சந்தேகமும் இல்லாமல் அந்த ஜூஸை குடித்தாள். சில கணங்களுக்கு பிறகு அவள் மயங்கி தரையில் விழுந்தாள். பிறகு நான் அவளை தூக்கி அவளுடைய அறைக்குள் கொண்டு சென்று அவளுடைய தூக்கத்தை பயன்படுத்தி அவளுடைய புனிதத்தை சிதறடித்தேன். அவளுடைய புனித உடலை என் அழுக்கு கைகளால் அசுத்தமாக்கினேன். யாருக்கும் சந்தேகம் வராதபடி நான் வேண்டுமென்றே அவளுடைய அந்த வெள்ளை ஆடைகளை கழற்றி மறைத்துவிட்டேன். மற்ற ஆடைகளை அணிவித்தேன். அதனால் மீனாட்சிக்கு ஏதேனும் சந்தேகம் வந்தாலும் யாருடைய கவனமும் என் பக்கம் செல்லாது. நான் என் பாவத்தின் அனைத்து ஆதாரங்களையும் மிகுந்த சுத்தத்துடன் அழித்துவிட்டிருந்தேன். சுனைனாவின் அறையில் பார்த்த ஆடைகள் மீனாட்சிக்கு தெரியாது. சுனைனா அன்றைய தினம் தேவராஜின் அறையிலிருந்து அவனுடைய பழைய டைரியையும் படங்களையும் எடுக்க வந்திருந்தாள். அவை அவளுக்கும் தேவராஜுக்கும் பொதுவானவை. டைரியிலும் அவன் சுனைனாவுக்கு தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தியிருந்தான். அவள் இவை அனைத்தையும் மீனாட்சியை பொறாமைப்பட வைக்க காட்ட விரும்பினாள். அன்றைய தினம் அவளுக்கு இந்த ஆடைகள் தேவராஜின் லாக்கரிலிருந்து கிடைத்தன. அப்போது அவள் இதை புரிந்து கொண்டாள். ஒருவேளை தேவராஜ் அவளுடைய நினைவில் அந்த ஆடைகளை பாதுகாத்து வைத்திருக்கிறான் என்று. ஆனால் அவளுக்கு தெரியாது, இந்த ஆடைகள் அந்த பாவத்தின் ஆதாரம். அதை அவன் அனைவரிடமிருந்தும் மறைத்து செய்திருந்தான். தேவராஜின் இந்த ஒப்புதலை கேட்டு அறையில் உட்கார்ந்திருந்த அனைத்து மக்களின் முடிகள் நிமிர்ந்துவிட்டன. அனைவரின் முகங்களின் நிறம் மறைந்துவிட்டது. சாட்சி சீமாவின் வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் வரவில்லை. ஆனால் இவை அனைத்திற்கு பிறகு எனக்குள் இருந்த சுயமரியாதை விழித்தெழுந்தது. நான் பார்த்தபோது ஒரு புனிதமான மற்றும் மாசற்ற பெண் என் காரணத்தால் இந்த குடும்பத்தின் கிண்டல்களையும் அடக்குமுறைகளையும் தாங்க வேண்டியிருந்தது. மற்றும் அவள் கர்ப்பமான போது நீங்கள் அனைவரும் அவள் மீது சேற்றை வீசினீர்கள். அப்போது எனக்கு உணர்ந்தது, இவை அனைத்தும் என் தவறு மற்றும் என் மோசமான செயலின் விளைவு. எனக்கு என் இந்த அருவருப்பான தவறு பற்றிய உணர்வு ஏற்பட்டது. நான் ஒரு குற்றமற்றவளின் உலகை அழித்துவிட்டேன். இந்த பாவத்தின் பிராயச்சித்தம் செய்யவும் என் இந்த சந்ததிக்கு என் பெயரை கொடுக்கவும் நான் இவளுடன் கட்டாயமாக அல்ல, என் விருப்பத்தால் சடங்குகள் செய்தேன். இந்த குழந்தை என் இரத்தம். மீனாட்சி என் மனைவி. இன்றுக்கு பிறகு யாரும் இவள் மீது விரலை தூக்கினால் நான் இந்த வீட்டை விட்டு எப்போதும் போய்விடுவேன். தேவராஜின் இந்த பேச்சுகளை கேட்டதும் சாட்சி சீமா கோபத்திலும் ஆச்சரியத்திலும் பைத்தியமாகி முன்னேறி ஒரு வலுவான அடியை தேவராஜின் முகத்தில் விட்டாள். அவர்களுடைய கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. அவர்கள் கத்திக்கொண்டே சொன்னார்கள், நான் உனக்கு இந்த பண்பாடுகளை கொடுத்தேனா? நீ உன் சொந்த குடும்ப மரியாதையுடன் இந்த அருவருப்பான விளையாட்டை விளையாடினாய். நீ இவ்வளவு கீழே விழுந்தாய். மறுபுறம் மீனாட்சி மீது மின்னல் விழுந்தது போல ஆனது. அவளுடைய முழு உடலும் பனியாக ஆகிவிட்டது. அவள் சுவரின் ஆதரவுடன் நின்றிருந்தாள். அவளுடைய இதயத்தின் கண்ணாடிகள் நொறுங்கிவிட்டிருந்தன. அவள் தன்னுடைய இதயத்தில் யோசிக்கத் தொடங்கினாள். ஐயோ, என் விதி! நான் எந்த மனிதனை என் இதயத்தின் மிக உயர்ந்த மற்றும் புனிதமான இருக்கையில் அமர்த்தியிருந்தேன்? யாரை நான் கடவுள் போல வழிபட்டிருந்தேன்? யாருடைய நேசத்தை நான் என் வாழ்க்கையின் மிக பெரிய வழிபாடாக நினைத்திருந்தேன்? அந்த மனிதன் உள்ளே இருந்து இவ்வளவு சிறியவனும் மோசமானவனும் ஆனான். இதை நான் கனவில் கூட கற்பனை செய்திருக்கவில்லை. யாருடைய ஆடை இவ்வளவு கரைபடிந்தது? சிந்தனை இவ்வளவு அழுக்கானது? நான் என் முழு வாழ்க்கையையும் ஒரு மிருகத்தின் வசம் ஒப்படைத்துவிட்டேன். இங்கே சுனைனாவின் நிலை இப்படி. அவள் கோபத்திலும் வெறுப்பிலும் நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவள் இதயத்திலேயே தன்னுடன் சொல்லிக் கொண்டிருந்தாள், நான் ஒரு அத்தகைய மனிதனுக்காக என் உயிரை கொடுக்கிறேன். யாருக்கு தன் சொந்த குடும்பத்தின் மரியாதையை காப்பாற்றக்கூட தெரியாது.
யார் தன் மனதின் நெருப்பை கட்டுப்படுத்த முடியாதவன்? யார் இவ்வளவு மோசமான எல்லை வரை விழ முடியும்? அத்தகைய மனிதனுடன் வாழ்வதை விட நல்லது நான் இந்த வீட்டிலிருந்தே உறவை முறித்துக் கொள்வது. அதே நேரத்தில் சுனைனா தன் தாய் தந்தையை பார்த்து தெளிவாக சொல்லிவிட்டாள். என்னை இப்போது இந்த வீட்டில் ஒரு கணமும் வைக்க வேண்டாம். நீங்கள் எங்கே என் உறவை செய்ய வேண்டுமோ செய்யுங்கள். எனக்கு இப்போது இந்த விஷயத்தில் எந்த வித்தியாசமும் இல்லை. என் திருமணம் எந்த மனிதனுடன் நடக்கிறதோ வெறும் அவன் ஒரு மரியாதையான மனிதனாக இருக்க வேண்டும். நான் இந்த மனிதனின் முகத்தை கூட பார்க்க விரும்பவில்லை. இந்த உண்மை வெளிவந்த பிறகு சுனைனா இந்த வீட்டிலிருந்து தன் வழிகளை எப்போதும் பிரித்து கொண்டாள். திருமணத்திற்கு பிறகு அவள் ஒருபோதும் திரும்பி தேவராஜின் பக்கம் பார்க்கக்கூட இல்லை. இங்கே ஹவேலியின் முழு சூழலும் மாறிவிட்டிருந்தது. இப்போது மீனாட்சியுடன் வீட்டின் ஒவ்வொரு உறுப்பினரின் நடத்தையும் முற்றிலும் மாறிவிட்டிருந்தது. அவர்கள் நேற்றுவரை அவளை தீண்டத்தகாதவள் என்று நினைத்தார்கள். இப்போது வெட்கத்துடன் பார்வைகளை தாழ்த்தி பேசுகிறார்கள். சாட்சி சீமா தானே முன்னேறி மீனாட்சிக்கு முன் கைகளை கூப்பி தன் முந்தைய அனைத்து நடத்தைகளுக்கும் அடக்குமுறைகளுக்கும் ஹரிதேவிடம் மன்னிப்பு கேட்டு அழுது கொண்டே இருந்தாள். தேவராஜ் இப்போது எப்போதும் மீனாட்சிக்கு முன்னும் பின்னும் சுற்றித் திரிந்தான். அவனுடைய ஒவ்வொரு கணமும் மன்னிப்பு கேட்டு கழிந்தது. அவன் மன்றாடினான் அவள் அவனை மன்னிக்க வேண்டும் என்று. மீனாட்சி தன் கடமையை நிறைவேற்றி அவனுடைய வீட்டின் அனைத்து வேலைகளையும் ஏற்றுக்கொண்டாள். அவள் அப்படியே அவனுடைய சேவை செய்தாள். அவனுடைய ஒவ்வொரு தேவையையும் கவனித்தாள். ஆனால் இதற்கு பிறகும் அவளுக்குள் இருந்த மனிதன் முற்றிலும் இறந்துவிட்டிருந்தான். அவளுடைய இதயம் உள்ளே இருந்து இவ்வளவு உடைந்து விட்டிருந்தது. இப்போது அதில் யாருக்கும் எந்த உணர்வும் மீதமில்லை. அவளுக்கு தெரியும் அந்த மனிதன் யாருக்கு அவள் தன் ஆன்மாவையும் அர்ப்பணித்திருந்தாள். அவன் உள்ளே இருந்து எவ்வளவு வெற்று மற்றும் கெட்டுப்போனவன். தேவராஜ் ஒவ்வொரு இரவும் மீனாட்சியின் கைகளை தன் கைகளில் எடுத்து அழுது கொண்டே மன்னிப்பு கேட்டான். ஆனால் மீனாட்சி கல் சிலையாக மௌனமாக ஜன்னலுக்கு வெளியே வானத்தை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தாள். தேவராஜ் துடித்துக்கொண்டே சொன்னான், மீனாட்சி என்னுடன் பேசு. எனக்கு தண்டனை கொடு. ஆனால் இப்படி மௌனமாக இருக்காதே. தேவராஜ் இதயத்திலேயே தன்னுடன் இந்த உறுதியான முடிவை எடுத்திருந்தான். என் முழு வாழ்க்கையை ஏன் செலவழிக்க வேண்டியிருந்தாலும் நான் என் மனைவியின் இதயத்திலிருந்து இந்த வெறுப்பையும் துக்கத்தையும் அழித்துவிட்டுதான் இருப்பேன். நான் இவளுக்கு இவ்வளவு அளவில்லாத நேசத்தை கொடுப்பேன். இவளை இவ்வளவு கவனிப்பேன். அவள் தன் கடந்த காலத்தின் இந்த அனைத்து கருப்பு இருளையும் இந்த வலியையும் எப்போதும் எப்போதும் மறந்துவிடுவாள். அவளுடைய இதயத்தில் நான் எனக்காக நேசத்தின் ஒரு புதிய உலகை உருவாக்கியிருப்பேன்.